அஜித், நீங்க மொபைல்ல எந்த இதுல கேம் பார்க்குறீங்க? என்னது ப்ரோ? இது கிரிக்கெட் எதுல பார்ப்பீங்க? நான் டிவில ஜியோலயா? பாத்துருக்கேன் ப்ரோ. டிவில டிவிலயா? ஹாட்ஸ்டார்ல ஓடும் ப்ரோ. ஹாட்ஸ்டார்ல ஓடும். ஃப்ரீயா நம்ம ஃபோன்ல பார்க்கறது தான் என்ன ஆப் நல்லாருக்கும்? ஃப்ரீயா தெரியல ப்ரோ. அது கிராக் பண்ண ஆப்பா தான் ப்ரோ இருக்கும். வேற ஃப்ரீயா அப்படிங்களா? போன்ல கிடையாது நினைக்கிறேன். இன்னும் பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸோட ஓனர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பேஸ்னாரு. இப்பவே போட்டீங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிற தருவாயில போடலான்னு பார்த்தேன். 15 ஓவர்ல போடலான்னு பார்த்தேன். அப்புறம் 2-3 பேர் பர்சனலாக டிஎம் பண்ணனால சரி டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கூட ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தேன். ஆப் கேட்டீங்கல்ல, இது இப்போதைக்கு ஜியோல ஃப்ரீ தான் ப்ரோ. ஒரு 2 வீக்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ நம்பர் வச்சிருந்தா. ஜியோ வச்சிருந்தாங்களா? ஓ சரி சரிங்க. ஓகே. நம்மளுக்கு அந்த வைஃபை கனெக்ஷன் வாங்கினாங்காட்டி நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் தவிர எல்லா ஓடிடி ஃப்ரீயா கொடுத்துட்டானுங்க. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், சன் நெக்ஸ்ட். ஆனா பயங்கரமா போகுது மேட்ச். ஃபர்ஸ்ட் டேவே லைட் அப் பண்ணி வச்சிட்டாங்க. தினேஷ் ப்ரோ, எஸ்டிஆர் அப்டேட் ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க ப்ரோ. அப்டேட் கேட்டாலும் தூக்கி விட்டுறாங்க ஆமா இந்த ஸ்பேஸ்ல. கேள்விப்பட்டேன். ப்ரோ. யாருங்க சொன்னாங்க? ஏங்க தைரியமா வந்து அப்டேட் கேட்குற ஒரே ஸ்பேஸ் இதுதாங்க. விடுங்க, நம்மளுக்கு அப்டேட் தான் இன்னைக்கு வந்துச்சு. நீங்க வேற அண்ணே நான் 10 சேர் ஆட்டால ஏறிட்டீங்க. இதெல்லாம் ஓவர் மாவீரன் இப்பெல்லாம் ஓட்டக்கூடாதுங்களா? உங்களுக்கு இன்னைக்கு அப்டேட் வந்திருக்கு. அதுல பாருங்க, 2வது யார் இருக்கா? நாங்க தான் இருக்கோம். ஏங்க அந்த அப்டேட்லயுமே அது பழைய அவரது அதே லுக் தாங்க. கமல் தாங்க பயங்கரமா இருந்தாரு. எனக்கு புரியலையே. நீங்க இப்படியே ஓட்டுங்க. கீழே நம்மளோட எதிரிகள் வேற ஜாஸ்தியா பேர் ஐயா வந்திருக்காங்க. தினேஷ் எல்லாரும் ஐயா, இங்கே நான் வந்துட்டாங்க. ஓட்டலையா? உண்மையா சொல்லுங்க. ஆல்ரெடி இதே லுக்ல தானே எஸ்டிஆர் இருந்தாரு. பட் கமல் தாண்டே வேற லுக்ல காமிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். நீங்க ஏதாவது சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆமா. போயிடுறீங்க. ஒத்துக்கிறேன். நம்ம வேற வேற அப்டேட் வேற லுக் கொடுக்கல எங்க இது. மகேஷ் ப்ரோ, கீழே கமெண்ட்ல ஒரு லிங்க் இருக்கு, அதுல போய் பாருங்க. சரிங்க. ஓகே. செக் அதான் பண்ணி பார்க்குறேங்க. ஜியோ ஃப்ரீயா வச்சுங்க. ஜியோ ஆனா ஃப்ரீயா தான் கேக்குறேன். அதுக்கு ஜியோ சிம் வேணும்ல. ஓ ஆமா. ஏங்க ஆனா இவங்க சரி அப்டேட் சொல்லுவோமா? பரணி வரும் அப்படின்னு பார்த்தேன். பரணி வரல. அப்டேட் சொல்லுவோமா? சொல்லுங்க. நான் குருணால் பாண்டியா விக்கெட் வெங்கி எடுத்துட்டான். அவுட். குருணால் பாண்டியா திடீர்னு பொம்மை மாதிரி போடுறான். 23 கோடி அம்பேல். சரி ரைட்டு, அப்டேட் போவோம். சினிமா அப்டேட்டுக்குள்ள போவோம். என்ன அப்படின்னா, பரணி வரும் அப்படின்னு பார்த்தேன். பரணி வந்தாருன்னா அப்டேட் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன். சொல்லலை. சரி நம்மளே ஆரம்பிச்சு வச்சிருவோம். பசூக்கா ட்ரைலர் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். நீங்க அது வரைக்கும் பேசிட்டு இருங்க. 2 நிமிஷம். இது மாவீரன் ப்ரோ, ஜாத் ட்ரைலர் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல. ஆமா, படம் போஸ்ட் பண்ணல, ட்ரைலர் தான் போட்டுருக்காங்க. ஏங்க அதைத்தாங்க நானும் சொன்னேன். காலையில அபிஷேகம் போட்டிருந்தாங்க ப்ரோ.
நீங்க மார்ச் படமே சொன்ன மாதிரி 24th. ஆமா, மார்ச் 24th. சரி, பின்னாடி சரௌண்டிங்கில் நாய்ஸ் இருந்தாலும் பெருசாக இன்னைக்கு எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு நாய்ஸ் கேட்கும். அல்லு அர்ஜுன் அட்லி அவங்களோட படம் வந்து ஏப்ரல் 8 அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு இன்னைக்கு ஒரு தகவல். அடுத்தது வந்து யோலோ அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. பாவனா நடிக்கிற டோர் அந்த படம் வந்து 28ஆம் தேதி ரிலீஸு. அது வந்து இன்னைக்கு கவுண்ட் டவுன் போஸ்ட் விட்டுருக்காங்க. அடுத்து டாக்ஸிக் மூவி யாஸோட அடுத்த படம். அந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கேவிஎன் ப்ரொடக்ஷனுங்கிறனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே. ஏன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கருத்துக்கு வச்சு அடுத்து நம்ம தளபதி 16 ரிலீஸ் டேட் வேறு இருக்குது. அதுக்காக தான் மார்ச் 19 ரிலீஸ் டேட்டுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டக் லைஃப்லேருந்து 75 days to go அந்த கவுண்ட் டவுன் போஸ்டர் வந்திருக்கு. அதில் கமல் லுக்கு செம்ம, நான் எதிர்பார்க்கல, முரட்டு மாசு. அடுத்து வந்து சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பிளான் அப்படின்னு சொல்லி அவருடைய ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாரு. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாரு. பேசில் ஜோசப் வந்து அந்த படத்தில் நடிக்கிறாருங்கிறத அஃபீஷியலாக உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அடுத்து வந்து இட்லி கடை போஸ்ட் போனுங்கிறதையும் அவரே சொல்லியிருக்காரு அஃபீஷியலாக அந்த வீடியோவில். அப்புறம் ஏகே தனுஷ் மூவிக்கான பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அது உறுதிப்படுத்தப்படலை படம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. வீரதீரசுரன் சென்சார் ஆயிருக்கு, யூஏ சர்டிஃபிகேட்டு. ரன் டைம் வந்து 2 மணி நேரம் 42 நிமிஷம். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து மெயின் அப்டேட் வேறு என்ன அப்டேட்டு, லூசிஃபர் 2லேருந்து வந்து கவுண்ட் டவுன் ரிலீஸ் டே கவுண்ட் டவுன் போஸ்டர் விட்டுருந்தாங்க, 5 days to go போஸ்டரு. அப்புறமேட்டு எனக்கு என்னன்னா இட்லி கடை படத்தில் ஏற்கனவே சத்யராஜ் நடிக்கிறாருலாம் தெரியும், ஆனால் பார்த்திபன் நடிக்கிறாருலாம் தெரியாது. இன்னைக்கு அந்த கேஸ்டில் ப்ரொடியூசரே சொல்லியிருக்கிறார், தனுஷ், அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன், ராஜ்கிரண், பிரகாஷ்ராஜ், சமுத்திரகனி, நித்யா மேனன், சாலினி பாண்டேன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்டிங் அந்த படத்தில் இருக்குது. அப்புறம் குட் பேட் அக்லி அஃபீஷியல் ப்ரொமோஷன்ஸ், ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ்லலாம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. சிக்கந்தர் ட்ரைலர் வர சண்டே வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நியூ போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க இன்னைக்கு. அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் அப்டேட் வந்த மாதிரி தெரியல. வேறு எதுவும் அப்டேட் மிஸ் ஆயிருந்தா நீங்கள் சொல்லுங்கள். வீரதீரசுரன் யூஎஸ் சர்டிஃபிகேட் ப்ரோ, யூஎஸ் சர்டிஃபிகேட். யூஏ சர்டிஃபிகேட் தான் சொன்னேன் நான். ஓ, சொல்லிட்டீங்களா? இல்லை ப்ரோ, அதுக்கப்புறம் அதில் ஒரு கேரக்டர் நேமு பெரியவர்னு சொல்லி அந்த பிருத்விராஜமா ஒரு பேர், அது ஒரு கேரக்டர் போஸ்ட் விட்டுருந்தாங்க. ஒரு கேரக்டர் போஸ்ட் இன்ட்ரோ வந்துருச்சா? ஆமா, நான் பெரியவர்னு ஒன்று. பார்க்கல. நான் பார்த்துப்பா குரூப்பில். ஸோ குரூப்லேயே வந்திருக்கு போல இருக்கு, நான் பிருத்விராஜ் பார்க்கல. அவர் சரி பேர். சரி, ரைட், ஓகே. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, தெரியுது. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். அப்புறம் ஏதோ சென்சார்ல இருந்து ஏதோ இது பண்ணாங்கன்னு சொல்லி ஏதோ ட்வீட் போட்டிருந்தீங்களா? அது என்ன ப்ரோ? இது ஏதோ போட்டிருந்தீங்க. அதாவது இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க சென்சாரில். ஒரு 3 மாசமா 2 மாசமா இருக்குது. எப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் முன்னாடி போட்டாங்கன்னா வெறும் சர்டிஃபிகேட் 2 டைம் மட்டும் போட்டுருவாங்க. இல்லைனா வந்து என்னென்ன வேர்ட்ஸ் மியூட் பண்ணுறாங்க, என்னென்ன சீன் கட் பண்ணுறாங்கன்னு போடுவாங்க. இப்போ அப்படியே செகண்ட் பேஜாக சொல்லி படத்தோட சினோப்சிஸ் போடுறாங்க அவங்களே அஃபீஷியலாகவே. அது டீம் தான் கொடுக்குறாங்க. பட் என்ன அஃபீஷியலாக போடுறப்ப அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக படத்தோட கதையோ ஸ்பாய்லரையோ சொல்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு அதனால் இது தவிர்த்துக்கணும். முன்ன மாதிரியே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அதுக்காக தான் ட்வீட் பண்ணியிருந்தேன். இல்லை ப்ரோ, அது ஓகே தான். பட் அது லியோக்கு யூஸ் பண்ண மாதிரி எல்லாரும் அந்த கோட்ஸ் அதே மாதிரி ஒன்றும் ட்ரை பண்ணிட்டு போகலாம்ல. இவங்க ஏன் அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அதான் ஒவ்வொரு சில டீம்ல வந்து சுற்றி வளைச்சி இது போட்டுருவாங்க விவரமா, ஒரு சில டீம்ல மாட்டிக்கிறாங்க. இதில் பற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி கதையை சொல்லிட்டாங்க வீரதீர சூரனில். எனக்கு அதான் கொஞ்சம் அப்செட்டு. போன ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் ஒன்று பார்த்தேன். அதுலேயும் நம்ம பார்க்கக்கூடாது நினைச்சாலும் டைம் லைனில் ஏதாச்சும் ஒன்று கிராஸ் ஆயிருதுல்ல, ஏதாச்சும் ஒன்று ரிவீல் ஆகிட்டே இருக்கு. அதான் ஒரு அப்செட். அதையும் டைப் பண்ணி 4 ட்ராக்கர் வேற போட்டிருக்கிறாங்க சினாப்சிஸ்னு, அதையும் தாண்டி போக முடியறது இல்லை. அதாங்க இமேஜை பார்க்காம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னா டைப் பண்ணி ஏதோ ஒரு ட்வீட்டாக வந்துடுது கண்ணு முன்னாடி. நம்ம தான் ஒரு 10 ட்வீட்டில் 2 ட்வீட்டை 2 வரி படித்தா அடுத்த 2 வரி மிச்சம் படிக்காமல் விட்டு என்ன யூஸ்? அதாவது முழுசா நினைச்சதுக்கப்புறம் முக்காடு இருக்கு கதையாக தான் இருக்கு. ஆமா ப்ரோ, நீங்க இந்த லுக் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லையா? நீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஒரு லுக் வந்துச்சு, அதை நீங்க பார்க்கவே இல்லை, இன்னைக்கு தான் பார்க்குறீங்களா? பார்த்தேன் அன்அஃபிஷியலாக வந்து சிம்பு முதல்ல சிம்பு, அபிராமி, நாசரு இவங்க எல்லாம் இருக்கும்போது தமிழ் அது லுக் இருக்கும் பார்த்தேன். இது வந்து அஃபிஷியல் போஸ்டராக பார்க்குறப்போ ஒன்று இருக்குல்ல. ஓகே ஓகே, பாத்தீங்களா என் தலைவன் ஸ்பேஸ் போட்டாங்க வாங்கன்னு மெசேஜ் பண்றாப்ல. இதுதாங்க என் தலைவன் மேல இருக்கிற பாசம். இதுதான் ஓனர் தான். ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ஜிபி 7 சிங்கிள் வருமானா ப்ரோ? கண்டிப்பாக வரும் பிரதர், கண்டிப்பாக வரும். இப்போ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. இது திங்கள் செவ்வாயில் பாட்டு வந்துடும். அடுத்த திங்கள் செவ்வாயில் வந்துடும். ஏன்னா நீங்க சொன்னீங்க 1 இல்ல 2 ட்ரெய்லர் வருதுங்கிறீங்க. அது கேப்ல நம்ம சிங்கிள்னா 3rd சிங்கிள் இருக்கு. அதான்
ஏங்க அப்புறம் டைம் அடுத்தடுத்த அப்டேட் வேணாமா? ரசிகர்கள் எப்படினாலும் ஒரு திங்கக்கிழமை செகண்ட் சிங்கிள் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, திங்கக்கிழமை ஒரு நாள் மட்டும் விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து அடுத்த அப்டேட் எப்போன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் போயிட்டு இருக்கு ரசிகர்களோட அப்டேட் கேட்கறதெல்லாம். அதனால அடுத்தடுத்த அப்டேட் விட்டணும்ல, அதுக்காக பெண்டிங் வச்சிருக்காங்க. சரி பரணி, என்ன லேட் ஆகிட்டீங்களா? ஆளை காணா. இல்ல நான் நினைச்சேன் நீங்க வந்து இந்த பிரேக் டைம்ல போடுவீங்க அப்படின்னு சொல்லி. நான் அதனால கேஷுவலா மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நாளையிலேருந்து தெளிவுபடுத்திடுவோம். என்னன்னா 15வது ஓவரில் மேட்ச் போடுவோம். ஒவ்வொரு மேட்சுக்கும் 15வது ஓவரில் மேட்ச் நம்ம ஸ்பேஸை போடுவோம். அடுத்த கரெக்டாக 1 மணி நேரத்தில் ஸ்பேஸை முடிச்சிடலாம். அவ்வளோதான். 15வது ஓவர்ல இருந்து அந்த 5 ஓவர் தானே கொஞ்சம் விறுவிறுப்பா போகும். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. அதான் அதையும் சேர்த்து பார்க்கலாம்ல. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. பிரேக் டைம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் அப்படி வேணா வச்சுக்கலாம். ரைட், ஓகே. அப்போ ஒன்று பண்ணுவோம். கரெக்டாக இன்னிங்ஸ் பிரேக்ல இப்போ ஏன்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம், நேற்று அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோங்கிறனால தான் இன்னைக்கு நான் ஒரு 8:30 போடலான்னு சொல்லி கரெக்டாக 8:30 போட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம எதுவுமே சொல்லாமல் போட்டால் நம்ம அது ஒன்று இருக்குல்ல, லிசனர்ஸுக்கு நம்ம எப்போ ஸ்டேஷன் தெரியாமல் போயிடும்ல. அதனால என்னன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருவோம். எப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து இன்னிங்ஸ் பிரேக் அப்போ ஸ்பேஸ் ஆரம்பித்து அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்து ஒரு 5 அல்லது 7 ஓவர் வரைக்கும் போடுவோம். கரெக்டாக போகும். 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். கரெக்டாக இருக்கும். சரி, நான் அப்படியே ஒரு அப்டேட் மறந்துட்டேன், சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. சச்சின் வந்து சிங்கப்பூர், கல்ஃப், ஆஸ்திரேலியா வந்து ஏபி இன்டர்நேஷனலும், மலேசியா வந்து டிஎம்ஒய் கிரியேஷனும், சிலோன் கனடாவை அயங்கரானும், அதர் கண்ட்ரிஸ் வந்து கலைப்புலியவும், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா வந்து பிவிஆர் சினிமாஸும், தமிழ்நாடு விக்ரியேஷன்ஸும் ரிலீஸ் பண்றாங்களா ஏப்ரல் 18ஆம் தேதி. சூப்பர் ப்ரோ. செம அஜித் ப்ரோ, குட் பை டாக்லிங் ஒன்றும் பாதிப்பு இல்லையா இது ரிலீஸ் ஆகிறதால? ஆட நீங்க வேற ஏன் ப்ரோ, அவங்க அந்த 20 வருஷம் anniversary கொண்டாடணும்னு அதே டேட்ல ரிலீஸ் பண்றாங்க. ஒரு நாள் தள்ளியோ 2 நாள் தள்ளியோ, அவ்வளவுதான். ஓகே ஓகே. பிரகாஷ், நான் அடல்சன்ஸ் அந்த சீரிஸ் பார்த்துட்டீங்களா? ஆரம்பித்தேன். அதுக்கு நடுவில் ஒரு யூடியூப்ல ஒரு ஒரு இது பார்க்க போனேன். அதில் இன்னொரு படம் சஜஷன் காமிச்சு அப்புறம் அந்த பழைய படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். 90ஸ்ல வந்த படத்தை அப்படியே ஃபுல் படம் பார்க்க ஆரம்பித்தேன். இதை மறந்துட்டேன். சரி, ஓகே ஓகேண்ணா. இல்லை நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடும் தேர்ட் எபிசோடுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் எபிசோடு நல்லா இருந்துச்சு. பட்டு ஃபைனல் எபிசோடு மட்டும் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனால் ஓவரால் ஒரு நல்ல சீரிஸ். அதில் சொல்ல அந்த கருத்து கருத்துன்னு அது சில விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, சென்ஸாக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு 13 வயசு பையனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இப்படியெல்லாம் நடக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்றத அது நல்லா காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ யாராவது பார்க்கணுன்னா பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ஷாட்டுன்றதுனால அந்த லென்த்தி சிங்கிள் ஷாட் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. நமக்கு வந்து அது ஹாப்பனிங்காக இருந்துச்சு. நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு பையன் நடிச்சிருக்கான், செம்ம பர்ஃபார்மன்ஸு. 3வது எபிசோடெலாம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வைஸு. ஆனால் நிறைய டாக் போர்ஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஷாட்டுன்றதுனால உங்களுக்கு ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காதுல்ல, அதனால நிறைய டாக் போர்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ லைட்டாக பொறுமையாக பாருங்கள். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. நம்ம தூக்குதர ஜெகபதி பாபு இருந்தா ஒரு பொண்ணை காப்பாத்தி எம்ஏ விட்டுருக்கலாம் ப்ரோ. ஜெகபதி பாபு நம்ம தூக்குதர எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல எனக்கு டயலாக் தான் புரியல. பேசுன எதுவுமே கேட்கல. நம்ம தூக்குதடி இருக்காருல்ல ப்ரோ, அதான் முழுசா சொல்லுங்க. அவரு ஜெகபதி பாபு இருந்து அவர் பொண்ணை காப்பாத்தாமையே விட்டுருக்கலான்னு தோணுதுன்னு. நீக் டிஎல் ரிவ்யூ ஆமா ஆமா, ரிவ்யூ இல்லைங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து இல்ல அந்த பொண்ணு மற்ற எல்லா படத்துலயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து என்ன எறிந்தால், விஸ்வாசம், மலையாளத்துல பாஸ்கர் ராஸ்கல், அப்புறமேட்டு வந்து தமிழ்லயே வந்து ஹிப்பாபாதி படம் ஒன்று வந்துச்சு. அது என்ன படம், பிடி சாரா, எல்லாத்துலயும் நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல அப்படி பெர்ஃபார்மன்ஸ், இந்த படத்துல அவங்க மட்டும் இல்ல, இந்த படத்துல 2 பேர்த்த தவிர மற்ற எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே ஒஸ்ட் தான். நீங்க அந்த மேத்யூ தாமஸ் பிளஸ் வந்து அந்த ரம்யான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த 2 பேர்த்த தவிர்த்து அந்த படத்துல ஒட்டுமொத்த ஆட்களுமே வந்து
ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான். அதனால இது வந்து தப்பே வந்து அது நிறைய தப்பு நடந்திருக்கு அதுல. அவ்வளவுதான். ஏங்க என்ன குருநாள் பாண்டியா திரும்ப திரும்ப விக்கெட் எடுக்கிறான்? என்ன குருநாள் பாண்டியல் பேரை நீங்க யாருமே சொல்லவில்லையேங்க. ஏங்க சொன்னாங்க. இவ்வளவு பேர் பேசுனீங்க. ஏங்க ஆல்ரவுண்டர் அட லிஸ்ட்ல போங்க, சொன்னாங்க. பெருசா இம்பாக்ட்ல சொல்லல. அட சும்மா இருங்க, யாருமே ஏங்க சொல்லல. ஆண்ட்ரே ரசல், குருநாள் மூணாவது பாண்டியா, கிரிக்கெட் சுனில் போடா, நாராயண் நீங்க 3 அநியாயம் பேருமே பண்றீங்க. சொன்னோம். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ எடுக்கலன்னு நான் புலம்புறாரு. பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டான் தான் ப்ரோ நினைச்சேன். ஏன்னா ஸ்வப்னில் சிங்னு ஒருத்தர் இருக்கான் ப்ரோ அவனுக்கு டீம்ல. அவனை தான் ப்ரிஃபர் பண்ணுவானுங்க. ஏன்னா அவன் போன சீசன் ஃபுல்லாக நல்லா பண்ணான். சரி அவனை ப்ரிஃபர் பண்ணிட்டு இவனை வந்து என்னன்னா ஒரு 2-3 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் அவனை உள்ள எடுத்துட்டு வருவானுன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே எடுத்துட்டு வந்துட்டானுங்க. 3 கோடியும் போச்சு, லம்போகினியும் போச்சு. ப்ரோ ரிங்குசன் அவுட் ப்ரோ. இல்லை எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா வெங்கி எல்லாம் ஓப்பனர் பிளேயர் ப்ரோ. பவர் பிளேலாம் பர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி இருக்கும். அவனை போயிட்டு 2 டவுன் இறக்கி விட்றானுங்க கேகேஆர். ஆனா நான் நேத்து சொன்ன டீம்ல ரிங்கு சிங் எடுக்கவே இல்லை. சேஃப்டி. என்ன பிளானிங் வச்சிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. பிரகாஷ் ப்ரோ ஆனா நான் சொன்னதுல சொதப்பணும் ஒரே ஆள் QDK மட்டும்தான் கரை முடிச்சோம். கியூடிக்கு எனக்கு சொதப்போன்னு நல்லாவே தெரியும் ப்ரோ. பட் குருநாள் இப்படி உள்ள இல்ல, பிளேயிங் நான் எதுக்கு நான் அழுத்தி கேட்ட ஒரே பிளேயர் QDK மட்டும்தான். நான் எதுக்கு அழுத்தம் திருத்தமா கேட்டேன்னா எனக்கு அவன் மேல மட்டும் விட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். பிரகாஷ் ப்ரோ சரி, யாரோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ பிரதர். எப்படி இருக்கீங்க? பிரதர் நல்லா இருக்கேன் பிரதர். ப்ரோ சொல்லுங்க. நான் இது பொன்னியின் செல்வன் ஸ்பேஸ்லேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க, எல்லா ஃபேன்ஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க. நான் ரெகுலராக ஸ்பேஸ் வரலனாலும் யூடியூப்ல கேட்டுக்குவேன். ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் கேட்டுருவேன். கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சந்தோஷம் ப்ரோ. கண்டிப்பா கடைசி வரைக்கும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ப்ரோ. தாராளமா. சுமார் போட்டி சொல்லிருங்க, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்ல இறங்கிட்டாரு. இன்னைக்கு முதல் நாளுங்கிறனால எல்லாம் ஹெவியா அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கனால கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேல உள்ளவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டலாம் போல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும் போதே ஹார்ட் பிரேக்கோட எல்லாமே ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும் போதே கொஞ்சம் ரிலாக்ஸா ப்ரோ அது இருக்கும். எப்பவுமே கேகேஆரோட லைனை போட்டு நம்ப முடியாது, ட்விஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். அதை தான் நான் சொன்னேன். நான் நேற்று முந்தானத்து பேசும்போது சொன்னல, கிறுக்கு லைன் அப்னா அது கேகேஆர் லைன் தான். இந்த மேட்ச் இப்படி போட்டிருக்கேன், அடுத்த மேட்ச் அப்படியே மாத்தி போடுவாங்க. லைன் அப்ல நமக்கு வெங்கடேஷ் ஐயர் தான் ஓப்பனிங்ல காமிச்சான். டக்குன்னு இறக்கி விட்டதா சுனில் நாராயண் இறக்கி விடுவான். அடுத்த மேட்ச் இப்படியே நம்பி இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படியே மாத்தி இறக்கி விடுவான். புரியலையே. போன சரியான வருஷம் ஒரு சுனில் நாராயண் ஆட்டத்துக்கு அவனை வேற எண்ட்லயே இறக்கிட போறாங்க. ப்ரோ சாரி, இது நான் அவுட் ஆஃப் த டாபிக் போறேன். பரணி ப்ரோட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தப்பா எடுத்துக்க வேணாம். நீ அவ்வளோ பேர் ஃபீல் பண்ணி சொல்றாங்க, அட்லீஸ்ட் அதை ரிமூவ் பண்ணனு கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த போஸ்டிங் இல்ல பேர் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ அவ்வளோ ஈகோ உங்களுக்கு? எனக்கு ஈகோலாம் கிடையாது ப்ரோ. இல்ல ப்ரோ என்னன்னா இத்தனை பேர் சொல்றாங்க, அட்லீஸ்ட் சரி நம்மளுக்கு அது பிடிக்கலனாலும் ஓகே சரி ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்காம, அது சுமார் ப்ரோவும் சொல்றாரு, பிரகாஷ் ப்ரோவும் சொல்றாரு, நீங்க அப்படியே தான் வச்சுட்டு இருக்கீங்க. அது என்னத்துன்னு புரியல. ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டேன். அது வந்து எல்லாருமே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை நான் வந்துட்டு ஓகே தப்பு என் மேலே தான், நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இதே ஸ்பேஸில் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து சாரி கேட்டிருந்தேன். பட் இது வந்துட்டு நேற்று நான் போட்டது அது என்னோட ஒப்பீனியனாக தான் நான் போட்டேன். இன்னொன்று அது வந்து அந்த போட்ட வேர்டிங்ஸில் எனக்கு வந்து தப்பாக தெரில. எனக்கு நான் உண்மையாக இருந்தது தான் நான் அது வந்து போட்டேன். அதில் தப்பா எனக்கு தப்பா பரணி தெரியும். ப்ரோ விடுங்க. நீங்க உங்களுக்கு தப்பா தெரியல, அது விடுங்க. ரசல் கான் அவுட். பிடிக்கல நீங்க ஒரே வார்த்தையா நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன் நான் அப்படிதான் போடுவேன் சொல்லிருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்க? கடைசியில் ஒரு கோட் ஆச்சு, ஃபர்ஸ்ட்ல ஒரு கோட் ஆச்சு தான் சொன்னீங்க. அப்படி ஒரு கோட் ஆனதுக்கு நீங்க இப்படிதான் ஒப்பீனியன் போடுவீங்களா? கடைசி பிட் ஜிபி ஒரே நிமிஷம் தப்பா எடுத்துக்கிறேன், நான் சொல்லி முடிச்சிடவிட்ட. நீங்க வந்து நீங்க ஒப்பீனியன் போடுங்க ப்ரோ. எப்படின்னா இது வந்து சாங் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகல, இல்லை கொஞ்சம் பிடிக்கல அப்படி போடுறது ஓகே. ஆளை விடுற சாமிங்கிற வேர்டெல்லாம் ரொம்ப மோசமான வேர்ட் ப்ரோ. அதெல்லாம் உங்களுக்கு அது எப்படி புரியல? இல்ல நேற்று அதுக்கப்புறம் நான் பிரகாஷ் ப்ரோ கூட சொன்னேன். நான் தான் சொன்னேன், இனிமேட்டு நான் தமிழ்ல எந்த ட்வீட்டும் போடல, நான் இங்கிலீஷ்லயே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இனிமேல் போடாது பரவாயில்ல. அது என்ன சூர்யாக்கு நான் மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா இல்ல ப்ரோ, தமிழ்ல போட மாட்டேன்னு நான் சொன்னேன். இல்ல தமிழ்ல போடலன்னு புரிஞ்சு அப்டேட்டே வந்து அன்னைக்கு வேணா சூர்யாவோட ஏதோ ஒன்று அந்த ஒரு இது வந்துச்சு, அது நீங்க சொல்லவே இல்லை. அப்புறம் மாவீரன் ப்ரோவோ யாரோ பிரகாஷ் ப்ரோவோ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஆமா நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னீங்க.
ஆமா ப்ரோ. நான் அது பார்க்கவே இல்ல. அது 7 மணிக்கு ஒரு ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆ, நான் ஆனா வந்து அப்ப ஒரு வொர்க்ல அன்னைக்கு ஒரு இருந்தேன். சின்ன ஹீரோவோட அப்டேட் கூட நீங்க எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க. ஏன்னா அது இரு அது கூட அவ்வளவு ஷேர் ஆகாது. சூர்யாவோட போது ஓரளவுக்கு ஷேர் ஆகும். இல்ல ப்ரோ. அந்த சூர்யா ப்ரோமோ வந்து ஈவினிங் 7 PM வந்துச்சு. ஆ, நான் காலையிலேருந்து என்னென்னலாம் அப்டேட்ஸ் போடுறேனோ, ட்விட்டர்ல போடுறேனோ அதுபடி தான் நான் பார்த்து சொல்லுவேன். ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நான் அந்த 7 PM ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் போயிட்டு டைரக்ட்டா ஸ்பேஸ் தான் நான் வந்தேன். அதனால அந்த இது அப்டேட் அது மிஸ் நீங்க இந்த ஆச்சு. மாதிரி சிலது பண்றங்காட்டி என்னன்னா எங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சூர்யா பிடிக்கலையாட்டக்குது வேணே பர்பஸா பண்றீங்கன்னு தோணுது. அதனாலதான் வேற எதுவும் தப்பா எடுத்துக்கிறீங்க. இல்ல. ஓகே புரியுது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ ரசூலும் கிளம்பிட்டான் ப்ரோ. ஓகே பரணி ஓகே ப்ரோ, ஏதாவது தப்பா கேட்டிருந்தா சாரி. சரி இல்ல ப்ரோ. ஓகே பரணி ப்ரோ. இல்ல பிரதர் இல்ல ஒன்னே ஒன்று பிரதர், நான் கேள்வி கேட்கறதோ இல்ல வந்து ஒப்பீனியன் கேட்கறதோ வந்து தப்பே கிடையாது. நேற்று நிறைய பேர் அபியூஸ் பண்ற மாதிரி நிறைய இது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்றது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்காக வந்து அபியூஸ் பண்றது ஒன்றும் யூஸ் கிடையாது. எனக்கு வந்து எப்பவுமே யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் வந்து எப்பவும் அபியூஸே வராது. நேற்று வந்து அதுவே 2-3 ரிமூவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத ஹேட்ரட் பரப்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது நான் ஒருத்தருடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போய் இக்னோர் பண்ணிட்டு போறது பெட்டர், அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். சரி ரைட் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ அப்ப யூடியூப்ல போற கமெண்ட் ரிமூவ் பண்ண அடுத்த விஷயத்துக்கு முடியுமா? அடுத்த டாபிக் போயிடும். பண்ணலாம், எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அது இவ்வளோ நாள் தெரியாது. இன்னைக்கு தான் ஒரு கமெண்ட் ஒரு மோசம் 2-3 கமெண்ட் மோசமாக வந்துருச்சு. அப்புறமேட்டு தான் போயிட்டு உள்ள போய் பார்த்து அதை ஏதாவது பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பண்ணும்போது ரைட் சைடு இருந்து ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அடடா இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சுன்னு இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே இல்ல நானும் ஒரு கிரிக்கெட் ரிவ்யூ பேஜ் ஒரு கழுவி கண்டபடி பேசி வச்சிருந்தேன். என் கமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் கேட்டேன். ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் சார். இல்லைங்க, சொல்லுங்க பிரதர். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ, நான் வந்து பிரதர், கேளுங்க விளையாண்டுட்டு பிரதர். இருக்கேன் ப்ரோ. ப்ரோ அதுல வந்து சொல்லுங்க ப்ரோ. இப்போ பாயிண்ட் வந்து இல்ல நீங்க ஒரு ஃப்ளோல ஒரு கேள்வி ஆரம்பிச்சீங்கன்னா ஃப்ளோல ஃபுல்லா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்போம். ஃப்ளோல சொல்லி ஆமா ப்ரோ, முடிச்சிருங்க. நான் இப்போ பாயிண்ட் எடுக்கிறோம்ல ப்ரோ அதுல ட்ரீம் 11ல. சொல்லுங்க ப்ரோ. அதாங்க ஃபுல்லா அதாங்க சொல்லுங்க. இப்போ நீங்க நிப்பாட்டாதீங்க, கேள்வி பாயிண்ட் நிப்பாட்டாதீங்க, எடுக்கிறோம்ல, ஃபுல்லா எவ்வளவு சொல்லுங்க. பாயிண்ட் எடுத்தா அது அமௌண்ட் வருமா ப்ரோ? அது எப்படி ப்ரோ? அது அதான் கேக்குறேன். தினேஷ் ப்ரோ. பிரதர் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, நீங்க வந்து இதை கலந்துக்காதீங்க ஆக்சுவலா. ஏன்னா நான் வந்து பேசுறது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறத, யாருமே வந்து இதை ஊக்கப்படுத்துறதுக்கோ கலந்துக்கிறதுக்கு வந்து உற்சாகப்படுத்துறதுக்கோ நான் அதை இல்ல ப்ரோ, பேசல. நான் டவுட் தான். அதனால நம்ம பேச்சை கேட்டுட்டு நீங்க ட்ரீம் 11 மேல ஐடியா வந்துருச்சா அது இப்பயே ஸ்கிப் பண்ணிருங்க. ட்ரீம் 11 இல்ல ப்ரோ, நான் விளையாடாதீங்க, பஸ் ஓகேங்களா? ப்ரோ அந்த ட்ரீம் டிஸ்க்ளைமர் போட்டு விட்டுருங்க பிரகாஷ் ப்ரோ மறுபடியும். அதுதான் ப்ரோ டவுட்டை கேட்டேன். இப்போ பாயிண்ட் எடுத்தா அமௌண்ட் எது வருமா இல்ல பாயிண்ட் நிறைய எடுக்குமா ப்ரோ அதுலன்னு கேக்குறேன். இல்ல தினேஷ் ப்ரோ, ஆ, இது வந்து லைக் வந்து ஒரு கேம்பிள் மாதிரி தான். அதனால வந்துட்டு அது இது பண்ண வேணாம். இது தெரிஞ்சு சில பேர் பண்றாங்க, தெரியாம சில பேர் பண்றாங்க. தெரியாம சில பேர் பண்றப்போ அது வந்து நிறையா வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பத்தி ஐடியா இல்லைன்னா அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மேட்சை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்றது ஒரு பெட்டர் சாய்ஸ். அதுதான் நானும் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. தெரியாம போய் இறங்கிட்டோம். வேணாம் தெரியாம போய் இறங்கவே வேணாம். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்சே சோக் பண்ணிட்டானுங்க ப்ரோ பயங்கரமா. எடுத்த பிளேஸ் எல்லாரும் சொதப்பிட்டானுங்க. கேகேஆர் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ப்ரோ கவலையே படாதீங்க. ஒரே விஷயம், சுயாஷ் சர்மாக்கு ஒரு நாள் பாண்டேக்கே இப்படி விக்கெட் விழுகுதுன்னா அந்த பக்கம் 2 பேரும் போட்டானேன்னா என்ன ஆகுன்னு மட்டும் எனக்கு யோசிங்க. என்ன புரியலன்னா, இது சரியான பேட்டிங் பிச் ப்ரோ. பிச் ரெடி பண்ண அனாலிசிஸ்ல சொன்னது அதான் சொன்னாங்க, பேட்டிங் பிச் சொல்லி. ஒரு பேட்டிங் பிச்ல எப்படி வந்தோம்னா இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்கன்னே தெரியல. இவனுங்க ஸ்ட்ராங்கா இல்ல அவனுங்க வீக்கான்றது எனக்கு தெரியல. நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்களா? ப்ரீ செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பவும் சரி டாஸ் போடுறப்பவும் சரி ஒரு வைபே இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிற ஒரு வைபே இல்ல. வாய்ப்பு விடுங்க. தேவையில்லாத நேரத்துல விளம்பரம் போடுறாங்க, தேவையான நேரத்துல போட மாட்டாங்க. ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் போது விளம்பரம் போடுறாங்க, தேவையில்லாத பெர்ஃபார்மன்ஸ் போது விளம்பரம் போடாம ஓட்டுறாங்க. லூசு போயிடுங்க. யாருன்னா நீங்க தான் பண்ணாதீங்கண்ணா. நான் தான் பிடிச்சேன் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது தேவையில்லாத ஆடு போடுறாங்க. நான் அதெல்லாம் பார்க்கல, நான் மேட்ச் தான் ஸ்ட்ரைட்டா பார்த்தேன். நாளைக்கு தான் ப்ரோ ஃபயரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு செம்ம ஃபயரா இருக்கும். ஸ்டார் தமிழ் தேவையில்லாத வேலை பார்க்கறான். இப்போ ரமன்தீப் ரகுவன்சி எடுக்கிறாங்க. நான் ஆடினானுங்கன்னா 200 கொண்டு வந்துருவானுங்க ப்ரோ. 200 வந்துரும் இவங்க 2 பேரும் ஃபுல்லா ஆடினாங்கன்னா.
இம்பாக்ட் பிளேயர் யாரு? ஸ்ரேயா சர்மா வெளியே போய் தேவதர் நம்ம படிக்கல. இவனுங்க திருந்த மாட்டானுங்க பைத்தியானுங்க. பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ இது ஆடி லான்ச் இல்லைன்னா ப்ரீ ரிலீஸ் வந்துட்டு பிளான் பண்றதா மைத்திரி பிளான் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அது என்ன ப்ரோ தெரியுமா அதை பத்தி? இல்லைங்க, அதெல்லாம் தெரியலங்க, தகவல் வரல, அதெல்லாம் தெரியலங்க. அவங்க ஹைதராபாத்ல ஒரு ஈவெண்ட் வைப்பாங்க, அது சுனில் மற்ற டேரக்டர் ஜிவி பிரகாஷ் எல்லாம் வருவாங்க. சென்னையில் ஒரு சும்மா ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு ஈவெண்ட் வைப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் ஆடி லான்ச்லாம் வைக்க மாட்டாங்க. ஆடி லான்ச் நமக்கு எந்த காலத்தில் வச்சாங்க? 2010 முடிஞ்சிச்சு போங்க. பிரகாஷ் ப்ரோ இப்போ ரெண்டாவது சிங்கிள் அடுத்த வீக்ல எதிர்பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பாங்க ப்ரோ. சிங்கிள் செவலே வந்துடுமா ப்ரோ? சரி ப்ரோ. பிரகாஷ் நான் ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல அப்டேட்ஸ்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் பாருங்க. அதான் உங்களை காணாமே ஆளக்கானு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஓகே ஓகே. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டேன். எதுவும் மிஸ் ஆச்சா இல்லைன்னு கூட தெரியல, ஓரளவுக்கு தெரிஞ்சே சொல்லியிருக்கேன். எனக்கு அது ஸ்பேஸ் ஸ்டார்டிங் தான் தெரியல, நான் சும்மா மேட்ச் தான் பார்த்தேன். பிரச்சனை இல்லை, மேட்ச் பார்த்துட்டு அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது வேணா உண்டு. நமக்கு என்ன சினிமா அப்டேட்டை மிஸ் பண்ணாம ரெகுலரா சொல்லணுங்கிறதுக்காக தான் கரெக்டா. ஓகே, 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க, சொன்னீங்களா? ரைட்டர்ஸ் இல்ல அது சொல்லல. அது வந்து இது ரைட்டர் சேர்த்துற இது நாளைக்கு நோட்டீஸ்னால சொல்றேன். அதான் யாராவது வந்து ஒரு லவ் ஸ்கிரிப்ட் ரோம் ரைட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆன ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் அந்த ஸ்க்ரீன் 7 ஸ்டுடியோஸ்க்கு வந்து மெயில் பண்ணுறதாக ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதில் மெயில் பண்ணிங்கன்னா மேபி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மற்றதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எம்புரான் டிக்கெட்ஸு மரணமா சார் பிரகாஷ்ண்ணா? சூப்பரா போகுது, வேற லெவல். தமிழ்நாடு புக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆனால் தெரியும். இங்கே வந்து திருச்சியில் இல்லை திருச்சியில் நான் சொல்கிறேன், திருச்சியில் வந்து ஓப்பன் ஆகல. மெயினாக சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போகிறது. திருச்சியில் இன்னும் எம்புரான் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகலை. வீரதீரசன் ஓப்பன் ஆச்சு, இன்னும் வந்து புக்கிங் அந்தளவுக்கு கிரேட் புக்கிங் போகலை. எம்புரான் புக்கிங் ஓப்பன் ஆனால் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் என்ன தமிழ் ஃபாண்ட் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, பரவாயில்ல. கொஞ்சம் ட்ரோல் ஆனதுமே தமிழ் ஃபாண்ட் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இல்லை இது அன்னைக்கே மாற்றிட்டாங்க. நான் என்னன்னா ஒன்றும் இல்லை, அது என்னன்னா பெரிய எல்லாத்துக்கும் சின்ன எல்லாம் மாற்றிட்டாங்க. அதாவது எம்புரான் மேலே வர மாதிரி அந்த லைன் கீழே வர மாதிரி 2 சின்னதாக்கி இருக்கிறாங்க. நான் 2வது நான் சொல்லலாம்னு பார்த்தேன், பட் அதே நம்ம வாண்டடா போய் இது பண்ண வேணாம்னு தான் நிப்பாட்டிட்டாங்க. என்ன ப்ரோ இவ்வளோ அருமையா புக்கிங் போயிட்டு இருக்கு அந்த படத்துக்கு? எதிர்பார்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் பிச்சுக்கிட்டு போதே ப்ரோ புக்கிங். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு நான்லாம் எதிர்பார்ப்போட இருக்கேன் ப்ரோ. நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் லூசிஃபர் பயங்கர எதிர்பார்ப்போட நாளா இருக்கும் ப்ரோ. நீங்க வேற எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நம்மளுக்கு தமிழ் ஓப்பன் ஆகணும் ப்ரோ. எனக்கு அப்பதான் நீங்க லோக்கல் நம்மளுக்கு செட் ஆகும். நம்மளுக்கு மலையாளம் அந்த அளவுக்கு புரியாது. சூப்பர் ப்ரோ. தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஹைப் கம்மியா தான் இருந்துச்சு டெக்னிக்கலி. இந்த 600K இது புக்கிங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண 9 மணிக்கு அது ஓப்பன் பண்ணவும் தான் வந்து நிறைய புக்கிங்ஸ் இதாச்சு. பட் ஆனா நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் நல்ல வேலை போகல. ஏன்னா செம கூட்டமா அந்த தியேட்டர்ல. அதான் ப்ரோ நானே பார்த்தேன் ப்ரோ, அடிச்சு நிக்கிறாங்களே ப்ரோ, விட குதிக்க. எப்படியோ தட்டி முட்டி 6 மணி ஷோ புக் பண்ணிட்டேன். ஸோ போய் பார்த்து ஜாலியாக கத்திட்டு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து இது போனோம், வீரதீரேஸ்வரன் போனோம் அன்னைக்கு காலையில். நீங்க புக் பண்ணிட்டீங்களா வீரதீரேஸ்வரன் பிரகாஷ்னா? ஒரு மேட்ச் பார்க்க போயிட்டாரு பிள்ளைக்கு. ஆமா இல்ல என்ன பண்ணி புரியல. வீரதீரேஸ்வரன் FTFS புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை என்ன புக் பண்ணல. நான் வந்து எல்ஏ சினிமாஸ் சோனாவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் மெகா ஸ்டார் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். மெகா ஸ்டாரில் எந்த படம் போடுறாங்கன்னு நமக்குன்னா அதெல்லாம் டக்குன்னு நடந்து போய்க்கலாம் அதுக்காக. ஓகேண்ணா. 9 மணிக்கு போட்டுருவாங்கல்ல மெகா ஸ்டார்லனாலும்? 11 மணிக்கு தான் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ. ஐயா திருச்சியில கடைசி வரைக்கும் மாற்ற மாட்டாங்க போல. இதுக்கு இப்போ ஜியோ ஒர்க்கிங் டே தானே? இல்ல ஒர்க்கிங் டே தானே அதுக்காக. இல்லை ஒர்க்கிங் டே ஓகே, பட் ஆனால் ஜியோ பெர்மிஷன்லாம் இது கிடையாதா? சும்மாவே 9 மணி ஷோ அலாட் பண்ணியிருக்காங்களே. ஆனாலும் சென்னையில் ஜியோ பெர்மிஷன் வாங்கிடுவாங்கிற நம்பிக்கையில போட்டிருப்பாங்க. ஓகேண்ணா.
பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு ரேசிங்கை பத்தி தெரியுமா? தலை ரேசிங் பிரதர் கேள்வி புரியல பிரதர். தலை ரேசிங் வந்து எதுவும் தெரியுமா? அது ரேசிங் அதை விடுங்க, நமக்கு சினிமா அப்டேட்டே போதுமானது. எனக்கு வந்து இப்போ ரேசிங் இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக எனக்கு குறைஞ்சிச்சு. வெற்றி பெற்றா கொண்டாடலாம் அவ்வளோதானே தவிர அது அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு இப்போ நான் விரும்பல. முழுக்க முழுக்க சினிமா அப்டேட் மட்டும் போதும்னு நினச்சி விட்டேன். ஏங்க நேத்தோ முந்தானேத்தோ இவர் போஸ்ட் போட்டிருந்தாருலங்க சுரேஷ் சந்திரா. அவர் போஸ்ட் போட்டிருந்தாரு, வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நான் சினிமா அப்டேட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி அதை விட்டேன். அவ்வளோதான், எனக்கு தெரியல. பரணி யாரும் பேசுறாங்களா? அமைதியா இருக்கு. ப்ரோ எனக்குமே நீங்க பேசுறது மட்டும் இல்ல தான் இல்ல இல்ல கேக்குது. பரணி பேச எல்லாம் சுத்தமா அமைதியா கேட்கல. இல்ல இல்ல, நான் பேசுறது விஜய் விஜய் ஒருத்தர் வந்து பேசணும்னு கை தூக்கி இருக்காரு. நீங்க சொல்லுங்க விஜய் பிரதர். ஆனா இது மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ கம்பாக்கு வேற மாதிரியா இருக்க போகுதுண்ணா. நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த படம். நீங்க எதுவும் சொல்லணும்னா சொல்லலாம், கேட்கலாம்ண்ணா, நான் சொல்றேன். ஆனா எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். பிரகாஷ் நான் கேக்குதா? இல்ல கேக்குது. மைக் ஆன் பண்ண தம்பி பக்கம் இருந்ததுனால. சரி சரி ஓகே, அது போயிட்டாரு, விட்டுருங்க, அடுத்தது பார்க்கலாம். கனெக்டிங்ல போயிட்டாப்ல. ஓகே, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்ல சீக்கிரம் முடிச்சிடலாம். கைக்வாட் சொல்லியிருக்காரு சினிமா bro. அப்டேட் சொல்லிடுவோம். நம்மளோட சிஎஸ்கேவோட டாப் 3 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ரிவீல் நாளைக்கு பண்ணுவாங்களாம். ஆமா, அடுத்தது கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு மேட்சுக்கு வந்து 2வது மேட்சுக்கு யாராவது டீட்டெயில்ஸ் பிளேயிங் 11 இல்ல வேற ஏதாவது கரெக்டாக சொல்றதுன்னா சொல்லுங்க, கேட்போம். பிளேயிங் 11 ப்ளஸ் வந்து யார் நல்லா விளையாடுவா அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்றேன்னா சொல்லுங்க. அதை ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இன்னிங்ஸ் பிரேக்ல முழுசா பேசி முடிச்சு இன்னிங்ஸ் பிரேக் முடிச்சோடனே இன்னைக்கு முடிச்சிருவோம். நாளைக்கு வந்து கரெக்டாக இன்னிங்ஸ் பிரேக்ல இருந்து கரெக்டாக மேட்ச் ஆரம்பிப்போம். அதாவது கரெக்டாக 9 மணி 9:15 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குமா? 9:30 அந்த டைம்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கலாம், அந்த டைம்ல போட்டு அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு 70 நாளுக்கு. எனக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா, சினிமா அப்டேட் நிறையா வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு சீக்கிரம் போட்டுருலாம். 8 மணிக்கெலாம் போட்டுடலாம். முருகேஷ் பிரதர் சொல்லுங்க பிரதர். அது நீங்க பிச் ரிப்போர்ட்லயே சொல்லியிருந்தாங்க ஸ்பின் வந்து இன்னைக்கு நல்லா எடுக்கும்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாரு பேட்டிங் பிச்சு தானே இப்படி ஸ்பின்னர்ஸ் இப்படி பண்றாங்கன்னு. அது சொன்ன பிச் ரிப்போர்ட்லயே நல்லா clear-ஆ கவனிக்க சொன்னாங்க. முடியல. இல்ல அதான் இன்னைக்கு பிச் ரிப்போர்ட் கவனிக்க முடியல. என்னன்னா இவங்க அந்த ஓப்பனிங் கிராம் நடத்தினா இல்ல, அதுக்கப்புறம் அதை லைனப் லேட்டா விட்டனால அந்த 20 டீம் ஆல்டர் பண்றதுக்கு நேரம் சரியா போயிடுச்சு இன்னைக்கு. அதனால உள்ள பூந்துட்டான் இவன், தேவையில்லாத குருணால் பாண்டியா உள்ள பூந்துட்டான். நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் என் டீம்ல குருணால் பாண்டியா. அண்ட் எனக்கு வந்து மிஸ் ஆனது வந்து வெங்கடேஷ் ஐயரோட கேப்டன் தான் மிஸ் ஆச்சு. அப்படி போயிட்டு இருக்கு, பார்ப்போம். ஓகே ஓகே, நான் வந்து 20 டீம்ல 20 டீம் இன்னைக்கு இறக்கியிருந்தேன். சில டீம்கள்ல எடுத்து வச்சிருந்தேன். ஆனா முக்கியமான டீம், நம்பிக்கைக்குரிய டீம்கள் எல்லாம் குருணால் பாண்டியா எடுக்கல. ரகானே எடுத்திருந்தீங்களா ப்ரோ? ஆமா ஆமா, நான் சொல்றேன், டீட்டெயில் சொல்றேன். சுகன் ப்ரோ, நான் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் சொல்றேன் அது எப்படின்னு. உங்களுக்கு டீம் அனுப்பிச்சுடுறேன். மேட்ச் முடிகிற தருவாயில நான் பர்ஃபெக்ட் டீம்னு ஒரு 4 டீம், மெயின் 4 டீம் வந்து கான்டெஸ்ட் வந்த டீம் அனுப்பிச்சுடுறேன். சூப்பர் சூப்பர். ஓகே, அது நாளைக்கு மேட்சுக்கு சொல்லுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு டீட்டெயில் சொல்லுங்க. 11 பேர் யார் யாரு, அது எந்த பிளேயர் நல்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பிரேக் ஆகுதுண்ணா பிரகாஷ். நான் பிரேக் கேப்டன் செக்ரட்டரி கேட்ட கேள்வி மாதிரி நீங்க சொல்லுங்க. நாளைக்கு மேட்சுக்கு டீட்டெயில் சொல்லுங்க, அவ்வளவுதான். பரணி கேக்குதா? கேக்குதுண்ணா. அப்பாடா, யாரும் பேசலையோ நினைச்சிட்டேன். யாரும் பேசி நம்ம கேட்கல. அஜித் குமார் தான் சொல்லுவாருன்னு பார்த்தேன், அவர் சொல்லல. போய் லிஸ்ட் எடுக்க போயிட்டாரு. இல்ல ப்ரோ, எனக்கு நீங்க பேசுறதே விட்டு விட்டு கேக்குது. பரணி பேச சுத்தமா கேட்கல. வெளியே போனா திரும்ப ஜாயின் பண்ண முடியாது. அதான் என்ன டீம் மொத்தமா ஸ்கிரீன்ஷாட் போட்டுடலான்னு இருக்கேன். சரி இல்ல, நீங்க பேசுறது தெளிவா கேக்குதா? நீங்க பேசிருங்க. அப்ப நாளைக்கு மேட்சுக்கான டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருந்தாலுமே ஸ்ட்ராங் ஃபேவரட் வந்து எனக்கு தெரிஞ்சு SRH தான்.
ஸோ அவனுல வந்து அந்த டாப் 3 அப்படியே எடுத்துருங்க. எப்படி இருந்தாலும் 3 பேத்துல 2 பேர்த்த நிக்காம அடிப்பானுங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன். விக்கெட் டக்குன்னு போயிடுச்சுன்னா அவன் வந்து இது பண்ணுவான். ஸோ அங்க 4 பேர். எப்பவுமே தன் வரலாற்றில் முதல் மேட்சை தவறு செய்ததில்லை சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் நாளைக்கு ஆடுவான்னா கண்டிப்பா அவனை எடுத்துருங்க. ஆடலைன்னா கொஞ்சம் டவுட்டு தான். சஞ்சு சாம்சன், அதே மாதிரி ரியான் பராக். ஆமா, நானும் அதான் சொல்லலாம்னு வந்தேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சிருவான். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வருவான், அடிப்பா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான், போயிட்டே இருப்பான். அது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. ஸோ சஞ்சய் சாம்சன் நாளைக்கு கேப்டனா போடுறக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா அவங்க டீமில் அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா அவன் கொஞ்சம் நல்லா ஆடுவான். ரியான் பராக், நிதிஷ் ராணா. அண்ட் தென் ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வருவான். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் அவனை எப்படி இருந்தாலும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவான். அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா பவுலிங்கில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ரன்னு கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய திறமை உள்ள நம்மளது ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் துஷார் தேஷ்பாண்டேவையும் சந்தீப் சர்மாவையும் கண்டிப்பாக எடுத்து சந்தீப் சர்மா ஆடுவாங்கன்னு தெரியல. துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் முகமது ஷமி. அண்ட் தென் ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பவுலர் மட்டும் சுகன் ப்ரோ யாரா ஆர்ஆர் பவுலர் மட்டும் சஜஸ்ட் பண்ணுங்களேன். ப்ரோ ஆகாஷ் மத்வால் இருக்கான், ஃபசுல்லா ஃபருக்கி இருக்கான் ப்ரோ. ஃபசுல்லா ஃபருக்கி தான் ஓப்பன் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ப்ரோ, ஆகாஷ் மத்வாலும் நல்ல மத்துவால் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் போட்ட ஒரு எப்படி சொல்றீங்க? நான் ஒரு 11 போட்டா அதுல மத்துவால் வர மாதிரி இல்ல. மத்துவால் ஆர்ஆர் தானே? அப்படி என்னோட சாய்ஸ் எப்படின்னா, மத்வால் இல்ல அப்படின்னா இது அந்த என்ன சொன்னா சந்தீப் சர்மா இருக்கான்ல அவன். மத்வால் இல்லைன்னா சந்தீப் சர்மா, இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான். ஏன்னா சந்தீப் சர்மா வந்து என்னன்னா டிஃபால்ட்டாவே ஒரு அண்டர் ரேட்டட் விக்கெட் டேக்கிங் பவுலர். அவனை எடுத்துக்கிறது பெட்ரு. ஃபசுல்லா ஃபருக்கி எடுத்துக்கிறது பெட்ரு. ஃபருக்கி எதுல இருக்கான் ப்ரோ? ஆர்ஆர்லயா? ஃபருக்கி ஆர்ஆர்ல தான் இருக்கான். அப்ப ஆர்ச்சர் வந்து ஆர்ஆர்ல தான். இல்ல ப்ரோ, அவனுங்க எப்படி ஆர்ச்சர்லாம் வந்து ப்ரோ இல்ல அவனுக்கு ஆர்ச்சர் நாளைக்கு பெருசா பண்ணுவான்றது தெரியாது. இந்தியால எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அதுதான் கரெக்ட் தான். பட் என்னன்னா நாளைக்கு அவனுக்கு ஹெட்மயர் ஆடுவானுங்க பினிஷிங்ல. 2 ஸ்பின்னர் அசரங்காவும் இவன் அவன் பேர் என்ன, அவன் பேர் நம்ம பேர் இன்னொருத்தன் பேர் மறந்துட்டேன். 2 ஸ்பின்னர் ஆர்ஆர்ல 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர் இருக்காங்க. மனித அசராங்கவும் மகேஷ் தீக்ஷனா ஹெட்மயர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 பேர் ஆடுவானுங்க. ஃபருக்கே வாய்ப்பே இல்லையே, 11லயே இருக்க மாட்டானே. இல்ல ப்ரோ, ஃபருக்கி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கண்டிப்பா இருப்பான் ப்ரோ. அப்ப ஃபருக்கி வந்து முக்கியமான இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அவனோட நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். அவன் மேக்ஸிமம் எல்லா மேட்ச்லயுமே ஈவன் இந்த சாம்பியன்ஸ் 4 ஃபாரின் பிளேயர் யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 ஓவர்சீஸ் பிளேயர் யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரிங்க, நான் லைனை போய் பாத்துக்கிறேன். அவனுக்கு டீமோட ஸ்குவாடே பாத்துக்கிறேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன் பாருங்க. 11 சொல்றேன் பாருங்க. சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், நிதிஷ் ராணா. அண்ட் தென் நெக்ஸ்ட் 4th பாத்தீங்கன்னா ரயான் பராக், 5th ஜுரேல், 6th பாத்தீங்கன்னா ஹெட்மயர், 7th வந்து அந்த சிவம் தூபேன்னு 6th 7th வந்து அந்த சிவம் தூபேன்னு சொல்லி ஆடினாங்க. எல்லாம் ஆடுவாங்க நம்பர் 7ல. 8th பாத்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா, வனிந்த அசரங்கா. 8, 9. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகேஷ் தீக்ஷனா, வனிந்த அசரங்கா 2 பேருமே வந்தனா நாளைக்கு பிளேயிங் லெவல் கண்டிப்பா ஆடுவாங்க ப்ரோ. 2 ஸ்பின்ல 2 பேர் ஆடுவாங்கல கண்டிப்பா. நாளைக்கு இல்ல ப்ரோ, நாளைக்கு நடக்கிற பிட்ச் என்னன்னா எஸ்ஆர்ஹெச் ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் டிஃபால்ட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹையஸ்ட் ஸ்கோரிங் கேம்ஸ் உள்ள பிட்ச் அது. இதனால வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அங்க ஸ்பின்னர் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்த்தேன். ஈவன் அவனுங்க சைடுமே பாத்தீங்கன்னா தீக்ஷனா விளையாட வாய்ப்பு இல்ல, அசரங்கா விளையாட வாய்ப்பு இருக்கு, ஆர்ச்சர் விளையாட வாய்ப்பு இருக்கு. அசரங்கா ஃபருக்கி கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆர்ச்சரு, ஃபருக்கி, அப்புறம் அசரங்கா, இன்னொரு ஹெட்மயர், இவங்க 4 பேர் தான் எஸ்ஆர்ஹெச் விளையாடுவாங்க. பட் நமக்கு தேவை ஃபேண்டசி டீம் தான். ஸோ அதுக்கு எப்படின்னா ஃபருக்கி நான் எடுக்கிறேன் என்னோட சைடில் பவுலரில். அவனுங்க சைடில் பார்த்தீங்கன்னா சமியும் கம்மின்ஸும் வந்துடுவானுங்க டிஃபால்ட்டாகவே. சந்தீப் சர்மாவா மத்வாலான்னு மட்டும்தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அண்டர் ரேட்டட் பண்ணிடுறோம். அவனுங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானுங்க. ஸோ பவுலரில் தான் ப்ரோ நாளைக்கு நான் 4 பேர் எடுத்து வைக்க போகிறேன். அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங். ஆல்ரவுண்டரில் வந்து அபிஷேக் சர்மா மட்டும் எடுத்து வைக்க போகிறேன். பேட்டிங்கில் வந்து என்னன்னா ஹெட்டும் ஜெய்ஸ்வாலும் எடுத்து வைக்க போகிறேன். கீப்பர் டிஃபால்ட்டா அந்த 3 பேருமே, கிளாஸனும் சரி சாம்சனும் சரி. பராக் ரெட்டி 2 பேர் எடுக்க மாட்டீங்களா? பராக் ரெட்டி 2 பேர் எடுக்க மாட்டீங்களா? ஆமா, பராக்கும் நிதிஷ் ரெட்டியும் நான் எடுக்கல ஆக்சுவலா. ஒரு டீம்ல சொல்றேன், இன்னொரு டீம்ல கண்டிப்பா எடுத்துருவேன். அப்படியே ஷார்ட் பண்ணி எடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எடுக்காத ஆளுங்களாம் அங்க எடுத்துருவேன். பட் மேஜரா ஃபர்ஸ்ட் டீம் கிரியேட் பண்றதுனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் லைனப் ஓப்பன் பண்ணி இப்போ தான் டீம் கிரியேட் பண்ணேன். அதுல சொல்றேன்.
பட் இந்த இப்போ நான் சொன்ன இந்த 11 பேர் இருக்குல்ல ப்ரோ, இந்த 11 பேர் வந்து என்னன்னா ஹோப்ஃபுல்லி நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கு, மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. கிளாசனா இருக்கட்டும், சாம்சனா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும், ஹெட்டா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், சமியா இருக்கட்டும், கம்மின்ஸா இருக்கட்டும், தென் வந்து என்னன்னா ஃபரூக்கியா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு 10 பேர் வந்து என்னன்னா சாலிடா பாயிண்ட்ஸ் எடுக்கிற பிளேஸ் தான். அந்த ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு பிளேயிங் லெவன் வந்ததுக்கு அப்புறம், சரி லைனப் பண்ணதுக்கு அப்புறம் இவன் எடுக்கலாமா வேணாமா. விக்கெட் கீப்பிங்ல 3 பேர் எடுத்துருக்கு ப்ரோ. சாம்சன், கிளாசன், கிஷான். ஆமா 3 பேரையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹெட், ஜெய்ஸ்வால், 3 பேருமே எடுத்துட்டேன். ஹெட், ஜெய்ஸ்வால் டிஃபால்ட், அபிஷேக் சர்மா, அபிஷேக் சர்மா பராக், டிஃபால்ட், நிதிஷ் ரெட்டி, பேட் கமின்ஸ், தேஷ்பாண்டே, ஃபரூக்கி. இதுதான் என் டீமா நான் எடுத்திருக்கேன். நீங்க சமி எடுக்கலையா? இல்ல ப்ரோ, ஷமியா தேஷ்பாண்டேவான்னு யோசிச்சேன். எனக்கு ஏதோ தேஷ்பாண்டே பக்கம் அவன் ஷமி கூட அவங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் ப்ரோ. ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர். சமியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க சமியை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. கரெக்ட் ப்ரோ. பட் எனக்கு ஏதாவது தேஷ்பாண்டே மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல, நான் எதை வச்சு சொல்றேன்னா இப்ப நீங்களே சொல்லுங்க. நம்ம இப்ப நம்ம நாளைக்கு விளையாடுற இந்த 2 டீம்ல உங்களுக்கு எந்த டீம் டாமினேட்டா இருக்கு தெரியுது? எஸ்ஆர்ஹெச் தானே தெரியுது. ஸோ அப்ப எஸ்ஆர்ஹெச் தெரியறப்போ ஆர்ஆர் வந்து என்னன்னா பிளேயர் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி கம்மியா தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்சன் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நடுவில் இருக்கு பாருங்க மிடில் ஆர்டர், அது எந்த அளவுக்கு பயங்கர எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை வந்து என்னன்னா சமி தான் வந்து என்னன்னா ஓப்பன் பண்ணுவான் ஓவர். ஸோ பாசிபிளி அவன் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு தேஷ்பாண்டே கம்பேர் பண்றப்போ நான் சொல்றது. என்னோட டீம் வந்து கிளாசன், சாம்சன், டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ரியான் பராக், முகமது ஷமி, பேட் கமின்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா. இதுல என்னன்னா ஒரு ஸ்பின்னர் மிஸ் ஆகுது. இல்ல ஷார்ட்டா அப்படியே எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டீங்கன்னு கரெக்டா இருக்கும் கமெண்ட்ல. நீங்க பேசுங்க. இல்ல ப்ரோ, நான் ஸ்கிரீன்ஷாட்டே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டார். இல்ல ஆக்சுவலா நீங்க ஆர்சிபி பாராட்டணும், ஆர்சிபி கேப்டன்சி பாராட்டணும். உண்மையாலுமே வந்து ஏன்னா அவன் அடிச்ச வேகத்துக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கும் ஸ்கோரு. 220 230 இது போட்டாங்க அவங்க கெஸ்ஸிங் ஸ்கோர்லாம் நல்லா சுருக்கிட்டாங்க. அதுக்கு வந்து கரெக்டா குருநாள் பாண்டே யூஸ் பண்ணது, லியாம் லிவிங்ஸ்டனா அவன் பேர் என்ன அவனை யூஸ் பண்ணது எல்லாம் நல்ல மூவ். ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது குருநாள் பாண்டியா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருப்பாப்லன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அது மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நடந்திருக்கு. பெங்களூருக்கு இருக்கிற பேட்டிங் ஆர்டருக்கு இதை ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. ஆனா இப்ப எஸ்ஆர்ஹெச் இப்ப நம்ம ஹைதராபாத் இதுல வந்து இனிஷியலா வந்து ஸ்பின் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது 2 டீம்லயுமே ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஆமா ஸ்ட்ராங்கா இல்ல ப்ரோ. அதனால தான் ஃபாஸ்ட் பவுலிங் ஃபோக்கஸ் பண்ணி போறது. ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலிங் எப்படின்னா இந்த மேட்ச்லயும் சரி, இந்த டீம்லயும் சரி, அந்த டீம்லயும் சரி, அந்த பிட்ச் இல்ல ப்ரோ, இந்த டீம்லயும் சரி அந்த டீம்லயும் சரி ஃபாஸ்ட் பவுலிங் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு எப்படியும் பாத்தீங்கன்னா 8 to 10 ஓவர் வந்து என்னன்னா டாமினேட் பண்ணுவாங்க. அங்கேயும் 8 to 10 ஓவர் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ 20 ஓவர்ல இந்த 4 பேரோ இல்லை 5 பேரோ ஃபாஸ்ட் பவுலிங்ல இருக்கிறவங்க சாலிடா 2 விக்கெட் எடுத்தாலுமே நமக்கு பூஸ்ட் தான் பாயிண்ட்ஸ். சொன்ன மாதிரி சந்தீப் சர்மா ஆர் தேஷ்பாண்டே 2 பேர்ல யார் எடுத்தாலுமே ஈக்குவலா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. சந்தீப் சர்மா எப்படின்னா என்ன சொல்றது, ஈஸியா விக்கெட் எடுக்கிற ஒரு பர்சன் ப்ரோ. அவனுக்கு ஆர்ஆர் பிலீவ் பண்ற ஒரு பர்சன். சந்தீப் சர்மா வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டரு. ரெண்டாவது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரே டீம்ல ரொம்ப நாள் விளையாடுறாப்ல. ஐ மீன் நாட் ஒரே டீம்ல, பஞ்சாப் மேக்ஸிமம் ரொம்ப டீம்ல போயிருக்க மாட்டாப்ல. பஞ்சாப்லயும் ராஜஸ்தான் எனக்கு தெரிஞ்சு நான் பாத்திருக்கேன். ஆமா பிரகாஷ் ப்ரோ என் டீம் நான் கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. அது யாரு ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க போறாங்க, நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இது எல்லாமே சஜஷன் தான். நீங்க ஒரு 20 டீம் கிரியேட் பண்றீங்க, சஜஷன் கூட இல்லைங்க. அதுல நான் சொல்ற டீம் ஒரு டீமா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்றது. இல்ல அது கூட சொல்லாதீங்கன்ற நீங்க. அது வந்து அப்படி கூட சொல்லாதீங்க. அது வந்து எவ்ரிஒன்ஸ் ரிஸ்க் தான். அது நம்ம சும்மா ஒரு டிஸ்கஸ் பண்றோமே தவிர இதுதான் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது 4 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 4 நல்ல ஐடியா கிடைக்கும், அவ்வளவுதானே தவிர இது வந்து யாருக்கும் நம்ம ஏற்கனவே முத நாளே சொல்லியாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முழு ரிஸ்க் தான். அவங்க ஒரு விருப்பம். இப்போ நம்ம சினிமா டாபிக் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இதையும் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்றோம், அவ்வளவுதானே தவிர முழுக்க ஒரு யாரையும் உந்துதல் கொடுக்கல, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ அந்த டயலாக் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. சந்தை அபாயத்துக்கு உட்பட்டதுன்னு மட்டும். ட்ரீம் லெவல் பயன்படுத்துவது என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, நிதி நிலையை மோசமாக்கக்கூடும். ஆகையால் அதை விட்டுருங்க, வேணாம். டெய்லி ஏதாவது வின்னிங் அமௌண்ட் 30-40 வச்சா ஒரு 100 வந்துச்சா அதை வச்சே ரொட்டேஷன் பண்ணிக்கிறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. எக்ஸ்ட்ரா போடாத வரைக்கும் ஓகே.
ஓகே, இன்னைக்கான ஸ்பேஸுக்கான டைம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த ஸ்பேஸ் வந்து இப்போ இன்னிங்ஸ் பிரேக்கில் நல்லா சுவாரஸ்யமாக நடத்திட்டு சினிமாவோ ஐபிஎல்லோ ஏதோ ஒன்று பேசிட்டு கரெக்டாக இன்னிங்ஸ் பிரேக் முடிச்சிடலாம். நாளையிலேருந்து இன்னிங்ஸ் பிரேக்கில் கரெக்டாக ஆரம்பிச்சிடலாம், அதை சொல்லிடலாம். அடுத்தது வந்து வேற யார் டீம் சொல்கிறீங்க சொல்லுங்கள். அஜித் குமார் ப்ரோ கமெண்ட் பண்ணிட்டாரு. வேற யாரும் கமெண்ட் நான் பண்ணுறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் ப்ரோ உங்களுக்கு. ஓகே, டன். டார்க் நைட் அப்படிங்கிற ஒரு பில் சால்ட்டு ரஹானே. இல்லை பில் சால்ட்டு ஏங்க பில் சால்ட்டு இன்னைக்கு யாருக்கு இன்னைக்கு மேட்ச் போட்டுட்ருக்காரு ஏங்க? நம்ம நாளைக்கு மேட்ச் கேட்குறோம், இன்னைக்கு மேட்ச்சுக்கு வந்து லைனப் போட்டுட்ருக்கீங்க. நாளைக்கு சஞ்சு சாம்சன், வில்சன், இசான் கிஷன், டிராவிஸ் ஹெட்டு, ஜெய்ஸ்வால், சிக் சர்மா, ரியான் பராக்கு, நிதிஷ் ரெட்டி, பேட் கமின்ஸ், துஷார் தேஷ்பாண்டே, ஃபரூக்கி. ஓகே, டன். சரி, வேற யாருக்கா சினிமா அப்டேட் இல்லை எந்த அப்டேட்டா இருக்கா? இல்லை முடிக்கலாமா சொல்லுங்க. சரி, யாரும் எதுவும் பேசலன்னா முடிச்சிடலாம்ண்ணா. எனக்கு ஒரு சில விஷயம் பேசணும் ப்ரோ. ரெண்டாவது மேட்ச் பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களா? மாவீரன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இன்னிங்ஸ் பிரேக் வரைக்கும் பேசாம பார்க்குறேன், யாரும் பேச மாட்டாங்க, கேப் நிறைய இல்ல விழுது. இல்ல மாவீரன் ப்ரோ, ப்ரோ நீங்க இப்போ சொல்லுங்க. நான் 6 மாசமா இந்த ஸ்பேஸ்க்கு வரேன். அதுக்கப்புறம் நான் நிறைய அபியூசர் ஸ்பேஸ்க்கு தான் போனேன். அங்க நிறைய அட்டாக் நடக்கும், எனக்கு பிடிச்ச நடிகரை அட்டாக் பண்ணுவாங்க, எனக்கும் நிறைய ட்ரிகர் ஆகும். ஆனா நான் சினி டாக்ல வந்து ப்ரோ நீங்க நல்லா பேசுறீங்கன்னு என்ன ஒரு 4 பேர் எங்கேயாவது பார்த்து சொல்றாங்கல்ல, கமெண்ட்லயோ இதுலயோ, அதனாலேயே நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். சரி, நம்ம இந்த ஸ்பேஸ்ல பாக்குறவங்க கீழே இருக்கலாம், அந்த ஸ்பேஸ்ல சண்டையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் மோஸ்ட்லி அதான் பண்ணுவேன். பட் பரணி ப்ரோ, இப்ப நான் எனக்கே இந்த அளவுக்கு ஒரு இது இருக்குன்னா, அவரு ஒரு ட்ராக்கரு பிளஸ் இந்த சினி டாக்ல அவர் ஒரு ஹோஸ்ட், அது எதையுமே யோசிக்காம இன்னைக்கு எஸ்கேக்கு ஆன்லைன்ல எஸ்கே ஃபேன்ஸுக்கு யாருக்கும் ரைவல்ரி போயிட்டு இருக்குன்னு சும்மா நம்ம தூய்மை சினி டாக்னா தூய்மை நடிக்கலாம், நமக்கு தெரியாம இல்லை, எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த டீமுக்கு வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு தனுஷோட பஞ்சாயத்து, இன்னைக்கு வந்து சூர்யாவோட பஞ்சாயத்து. இவரு போட்டதே எனக்கு பிரச்சனையே இல்லை. மற்றவங்க எல்லாம் செலிபிரிட்டி கிரஷ் தான் தீபாவளி பொங்கல்னா புது ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு போஸ்ட் போடுவாங்க. ஆனா பரணிக்கு எஸ்கே மேல எந்த அளவுக்கு பற்று இருக்குன்னா, அவரு எஸ்கே வித் ஃபேமிலின்னு எந்த இது வந்தாலும் அதை கரெக்டா போட்டுரு. அந்த அளவுக்கு பற்று இருக்கிறவரு கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிருப்பாரு, சூர்யா ஃபேன்ஸாரியோ தனுஷ் ஃபேன்ஸாரியோ, அதனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதெல்லாம் இப்படி வந்து இதுல காமிச்சிட்டு இருக்கிறது எனக்கு கரெக்டா படல. என்னாலேயே கண்ட்ரோலா இருக்க முடியும்னா அவராலேயே இருக்க முடியும். ஆனா அவர் ஏன் இப்படி படான்னு தெரியல. இப்ப கூட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, நான் எனக்கு ஆனஸ்டா இருந்தேன்னு கேட்கறவங்களா கேன பையனா இருக்கிறாரு தான் எனக்கு தோணுது. எனக்கு அவர் இப்படி பண்ணதுலதான் அவர் எனக்கு ஒரு கோபம் இல்லை. ஆனா அதை ஒத்துக்கிட்டு போக மாட்டாரு, அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தம். என்னடா இது இப்படி நம்ம கேனே நினைக்கிறாரு அப்படின்னு. இல்லை இது முடிஞ்சு போன பஞ்சாயத்து சொல்றீங்க, ப்ரோ புதுசா நீங்க இப்ப எதுவும் கூட அவர் பஞ்சாயத்தா? அதுதானே எனக்கு சொல்றாரு. தெரியல. இப்ப ஆமா ப்ரோ, எனக்கு லேசா ஏதோ ஒரு முறையில கண்டிப்பா அவருக்கு இருக்கும், கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாரு. யாராவது ஒருத்தர் ஹர்ட் பண்ணிருப்பாங்க அவரை, அவரோட ஐடியில கண்டிப்பா ஹர்ட் பண்ணிருப்பாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதுன்னு பச்சையா தெரியுது. ஆனால் நான் எனக்கு ஆனஸ்டா இருந்தேன்னு இப்ப கூட அவர் அதுதான் சொல்றாரு. நேத்து டைம் பாஸ் ஸ்பேஸ் வந்து ரெக்கார்டிங் கேட்டேன் யூடியூப்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தர் வந்து அங்கேயும் கொஸ்டின் வந்து ஒரு ரைஸ் சூர்யா பண்ணாரு. ஃபேனு அது இவரை யாருன்னு தான் தெரியல மென்ஷன் அவருக்கு. பண்ணாரு. அதுதான் அந்த அளவுக்கு போயிடுச்சு நேத்து. இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க ஹேட் பரப்பிட்டு இருக்காங்க மாதிரின்ட்டு நல்லா பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு சரி போல ப்ரோ, இருக்கு இந்த நேத்து ட்வீட். அவருக்கு அந்த சாங் எனக்கு பிடிக்காது, பிரச்சனையே இல்லை. வந்து கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரு, எனக்கு அதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல, இதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்றாரு. இல்ல அதுக்கு நீட்டா எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, லிரிக்கு எதுவுமே பிடிக்கலன்ட்டா கூட நான் சரிப்பா இவருக்கு பிடிக்கும். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, இல்ல எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு அப்படி சொல்றதுக்கு அந்த கமெண்ட் தகுதியான கமெண்ட் கிடையாது. இல்ல அவர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கோட பேசுற மாதிரியே அப்படியே ட்வீட்ல போட்டாரு. அதுதான் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நார்மலா ஒரு அப்படி இல்ல ப்ரோ, நான் அதனாலதான் இன்ஃபுளுன்சரா எல்லா இருக்கவங்க ஆக்டருக்குமே இதை அவங்களுக்கு ஒரு பண்ணுங்கன்னு 3 நாளைக்கு முன்னாடி கூட அவரை திட்டினாங்க கமெண்ட்ல, ஏன் ஏகே படத்துக்கு மட்டும் எதுவும் சொல்லாம தப்பிக்கிற, அடிப்பாங்கண்ணா அப்படின்னு. நான் அன்னைக்கு கூட சர்க்காஸ்டிக்கா தான் பண்ணிட்டு இருந்தேன், சேச்சே அவர் இன்னசென்ட் தான். இதெல்லாம் விட ஒரு 3-4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப தவளைன்னா என்ன மீனிங்னு இவர் கேட்டாரு. நான் அப்ப கூட பாவம் அவருக்கு தெரியல போல அப்படின்னு தான் நினைச்சேன். அப்ப கூட பிரகாஷ் ப்ரோ டென்ஷன் ஆனாரு, இதெல்லாம் நீங்க டிஎம்ல தானே கேட்கணும். அன்னைக்கு கூட ஒரு சில சூர்யா ஃபேன்ஸ் எங்களுக்கு டிஎம்ல தின்னாங்க, அவன் நடிக்கிறாயா நீ என்னையா பக்கத்துலேயே உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு. இல்ல சாங்கா பார்த்தா அஃப்கோர்ஸ் அது வந்து மூவில அது ஒரு சிச்சுவேஷனல் சாங்கா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு அந்த ரக்கிட்ட 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 அந்த சாங்கோடைய சாயல் அதுல இருந்துச்சு, அது ஒண்ணு இருந்துச்சு. பட் ஆனா எப்பா ஆள விடுறா சாமின்ற அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி இல்ல. சோ அதனாலதான் நிறைய பேர் ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில பேசுற விஷயத்த அதுல போட்டாரோன்னு ஒரு சின்ன ஒரு தோணுது. அது இல்ல ப்ரோ, இவர் எதுக்குமே இப்படி பண்ணது இல்லையா, அது மட்டும் தானே
இதுக்கு முன்னாடி அதான் நானும் நேத்தே கேட்டேன், பரணி ப்ரோ நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி சின்ன சின்ன அப்டேட்டுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்கான்னு கேட்டேன். அதுக்கும் இல்லைன்ட்டாரு. அப்ப யாரா இருந்தாலும் கேட்பாங்களோ அவரு. இப்ப கிறிஸ்டோபர் பண்றாரு, ஆதி ப்ரோ பண்றாருன்னா அவங்க ஸ்டைலே அதுதான். பரணி இருக்கீங்களா? பதில் சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா? அதுவும் ஈவன் கிறிஸ்டபர் பண்றதுமே கூட அததான் நானுமே எடுத்துக்கிறது இல்ல. இப்போ கமெண்ட் அடிச்சு நம்ம ரைமிங்கே சொல்றதுனால நமக்கு பேர் வருது அப்படின்றதுக்காக சில விஷயங்களை அப்படி அடிச்சுட்டு போறது கொஞ்சம் எனக்குமே அது உடன்பாடு இல்லை. நிறைய படத்துக்கு அவர் பண்ணியிருக்காரு. மெயின்லி எக்ஸாம்பிள் தங்கலான் மங்கலான் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு சொல்றேன். அது என்ன மங்கலான் எதுல உங்களுக்கு பிடிக்கல அது டீட்டெயிலா ஒரு 4-5 வரையில போடலாம். அப்ப எப்படி பிரகாஷ் ப்ரோ போடுறாரு இல்லையா, நீட்டா இந்த பாயிண்ட் சொல்றாப்புல இதெல்லாம் சொல்றாப்புல மொத்தத்தில் எப்படி இருந்ததுன்னு கடைசியா போடுறாப்புல. அந்த மாதிரி போட்டா ஓகே. ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தங்கலான் மங்கலான் கோட்டு வேட்டு இப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ கோட் சூப்பரா இருக்கு தங்கலான் நல்லாவே இல்லை அப்படின்னு எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு போயிடுது. அது என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் சொல்ல முடியல. அது ஓகே. அவங்க அது சிகே ரிவ்யூன்னு ஒன்று வச்சிருக்காரு. அப்படின்னா அதுல மட்டும் போடுங்க. சும்மா எந்திரிச்சோடனே எல்லாருக்கும் நம்ம ட்வீட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒன் வேர்ட்ல போடுறதுலாம் ஆக்சுவலி அது சரியே கிடையாது. இல்ல ப்ரோ, அவர் எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ அது பிரச்சனையே கிடையாது இல்ல. அதான் சொல்றேன், அது பிரச்சனை தான் சொல்றேன். எந்த படத்துக்கும் அப்படி போட வேண்டிய அவசியம் ப்ரோ இல்ல. இப்போ டீடைல் இல்ல முருகேஷ் ப்ரோ, அவர் ஒரு ட்ரெண்டா ஃபாலோ பண்றாருங்க. அதான் ப்ரோ அவங்க பண்றாங்கன்னா இப்ப அவர் ஸ்பேஸ்க்கு வந்தா யாரும் அவரை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஸ்டைலே அதுதான். இப்ப இவரை கேக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நீ பண்ணது இல்லையப்பா, ஏன் இப்படி பண்றேன்னு தான் நேற்று வந்தவங்க எல்லாருமே. இப்ப கூட அவர் பண்ணதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிருப்பாரு. சூர்யா ஃபேன் அதெல்லாம் அது ஏன்னா அந்த மாதிரி அவங்க பண்றவங்க பார்த்து இவரும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாரு. மேபி அது கூட அதோடைய இதுவா கூட இருந்திருக்கலாம். ஓ நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுமே பண்ணிருக்கலாம் கூட. அதனாலதான் சொல்றது, ஒருத்தர் பண்றது இன்னத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு பரணி ப்ரோ கண்டிப்பா ஹர்ட் ஆயிருக்காரு, எனக்கு புரியுது. ஏதோ ஒரு ட்வீட் அவரை கண்டிப்பா ஹர்ட் பண்ணிருக்கோம். அதை ஓப்பனா ஒத்துக்கிட்டு போயிட்டா கூட இவ்வளவு பஞ்சாயத்தே இல்ல. இப்ப கூட அவர் சின்ன பாப்பாங்களை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட. எங்க அவர் பேசவே மாட்டாரு, என்ன நடந்துச்சு நேரம்? இல்ல எல்லாரும் பேசிடுறீங்க. இல்ல மைக் ஆன் பண்ண வந்தாரு. சரி சொல்லுங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, நீங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. பட் ஆனால் நான் இப்போவும் சொல்றேன், எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபேன்ஸா நிறைய பேர் திட்டிருக்காங்க. அது எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போட்டப்போ ஒரு ட்வீட் இதாச்சு. அது நிறைய பேர் திட்டினாங்க, ரொம்ப அப்யூசிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ எனக்கு இந்த ஃபேன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு எனக்கு. நான் சலூன்கிட்ட தான் சொன்னேன், சலூன் கடைகிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி சலூன் இது மாதிரி திட்டாடா சலூன், மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சொன்னேன், அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி வேற மாதிரி சமாதானப்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இது வேற ஒரு டைரக்டரையும் நான் அட்டாக் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் அபியூசிவா திட்டியிருக்காங்க. இது நான் போடலன்னு தான் சொல்லேன். நான் இந்த சின்ன படம் ட்ரெய்லர் வரப்போ நான் பெருசா இது பண்ணாம அந்த ட்ரெய்லர் பிடிக்கலன்னா நான் ஜஸ்ட் ஒரு எமோஜில போட்டுட்டு போயிடுவேன். இப்போ எனக்கு இந்த ஃபேன்ஸ் மேலேயும் சரி, ஒரு தனிப்பட்ட ஆக்டர் மேலேயும் எனக்கு எந்த ஒரு கோபமுமே கிடையாது. எனக்கு அந்த பார்ட் ஒர்க் இப்போ நாளைக்கே இந்த ரெட்ரோ படம்னா, நான் போய் பார்க்க தான் போறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு போட போறேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போட போறேன். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, எனக்கு இ அ ஒருத்தவங்க ட்வீட்னால ஹர்ட் ஆயிட்டேன். இனிமேட்டு அந்த ஆக்டர மட்டுமே டார்கெட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. பட் ஆனா ரீசென்ட்டா என்ன சொல்ல, இந்த ஒரு அன்னைக்கு சூர்யா படம் அப்டேட் விட்டு போனதும், இதுவும் அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு இதுல கனெக்ட் பண்ணி, அத வச்சுக்கிட்டு நெறைய பேர் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. பட் நான் அப்படி கிடையாது. அது நான் 100% சொல்லிக்கிறேன். இது வேற யாராவது சொல்லியிருந்தா கூட ஓகே. பட் மாவீரன் சொன்னது எனக்கு இப்ப லைட்டா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு மத்தவங்க ப்ரோ நீங்க ஃபேன்ஸ் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்ன சொல்றீங்க? அதனாலதான் இருங்க ப்ரோ. நீங்க ஒத்துக்கிட்டு அதான் நான் போறதுல நேத்து அவன் தான் ஒத்துக்கிட்டால விடுங்கடான்ட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க இப்ப கூட பாருங்க, நான் எனக்கு நேர்மையா இருக்கேன்னு இருக்கீங்க.
நேத்து பாட்டு வந்து நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு லாஸ்ட் போர்ஷன் அந்த லாஸ்ட் பிட் போர்ஷன் மட்டும் தான் எனக்கு பிடிச்சது. மத்தபடி வேற எங்கேயுமே பிடிக்கலன்னு சொன்னேன். அந்த லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் அது மட்டும் தான் நான் பிடிச்சது. மத்த எங்கேயுமே எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன். எனக்கு இங்க கொஞ்சம் வொர்க் ஆச்சு, அங்க கொஞ்சம் வொர்க் ஆச்சுன்னு நான் சொன்னது வந்து குட் பேட் அக்லி ஓஜி சம்பவம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் சிங்கிள். அதுதான் சொன்னேன். அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பார்ட்ஸா எனக்கு வொர்க் ஆச்சு. ப்ரோமோல வந்ததுலேருந்து வொர்க் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன். பட் இந்த பாட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் பிடிச்சது. மத்தபடி வேற எங்கேயுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க அத வேணா ரெக்கார்டிங் கூட கேட்டு பாருங்க. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே பரணி. பட் நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது பெரும்பாலும் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம மேல தப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். தப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை எல்லாரும் இல்ல தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, இல்ல யார் மனசையும் புண்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ட்வீட்டை டெலீட் பண்றேன். அதனால நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. ட்வீட் இருந்து நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அந்த ட்வீட் யூஸ் இல்லையா, அப்ப எதுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்டையும் நம்ம தெரிஞ்சவங்களே நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப டெலீட் பண்ணிடுவேன். நான் பர்சனலா சொல்றது நேற்று அதான் சொன்னேன். பட் அது உங்களோட விருப்பம் ஒன்றும் விட்டுட்டேன். இப்பயும் சொல்றது அது அவரோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், விட்டு போயிடலாம், அவ்வளவுதான். யாரும் அது பெருசா இது பண்ண தேவையில்லைங்கிறதான் நம்மளோட இது. ஏன்னா அந்த ட்வீட்டை நமக்கு வியூஸ் வந்த போதோ இல்ல எது வந்த போது நமக்கு வந்து யூஸும் கிடையாது, அவ்வளவுதான். இல்ல அது அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கும் இல்லையா? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பரணி? ஐ மீன் எதனால உங்களுக்கு அப்படி இருக்குன்னு தோணுச்சு? ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சா இல்ல எதனால தோணுச்சு? இல்ல எனக்கு பிடிக்கலையா? லிரிக்ஸா ஒர்க் ஆகலன்னு தான் நேற்று சொல்லியிருந்தேன். லிரிக்ஸா எனக்கு வந்து பெருசா ஒர்க் ஆகல. விவேக் லிரிக்ஸ்ன்றதுனால ஆக்சுவலா இந்த சாங் கேட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு இந்த சாங் நீ கேளு ப்ரோ, எனக்கு பெருசா ஒர்க் ஆகலன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து கால்லே வந்து அந்த சாங்கை வந்து கேட்டுட்டு ஓகே தான் ப்ரோ, ஓகேவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு. நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு எனக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு அவருக்கு எனக்குமே. பட் ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா நான் அது பாட்டு கேட்டுட்டு நான் ட்வீட் போட்டு இதுக்கு போட்டு முடிச்சுட்டு தான் நான் அந்த அவர்கிட்ட வந்து பேசினேன். அப்போ நேத்து பிரகாஷ் ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல சொல்லும்போது தான் ஓகே நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகல அந்த ஒரு ஜோன்ல இருந்துச்சு. பட் அதுக்காக வந்துட்டு எல்லாருமே வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலன்னா இப்படி போடுவியா அப்படின்றதெல்லாம் சொன்னது வந்து எனக்கு ஓகே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம கருத்தை சொல்லிட்டோம், நம்ம இதை சொல்லிட்டோம். பட் அந்த வேர்டிங்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து அப்பயுமே எனக்கு வந்து தப்பா தெரியல. இது ஓகே இது ஆள விட்றா எல்லோ அந்த அது வந்து அது ஒரு இதாக தான் போட்டேன். ரொம்ப ட்ரோல் பண்ணணும், ரொம்ப மட்டம் தட்டணும் அப்படின்ற மீனிங்ல நான் வந்து போடல. பட் அது எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த வேர்டு வந்து சரி இல்ல ஆக்சுவலா அதுக்கப்புறம் பரணி என்கிட்ட போன்ல பேசினா அப்படியே அவங்க தமிழ்ல போட்டதுதான் இப்ப எல்லாத்துக்கும் இம்பாக்ட் ஆச்சுன்னாரு. இனிமேல் தமிழ்ல போட மாட்டேன்னாரு. ஓகேவா? ஏன்னா தமிழ்ல போட்டுதான் இப்ப அதோட தாக்கம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் இல்ல நான் அப்ப கூட என்ன சொன்னேன்னா, நீங்க வேணா இன்னும் 2 பேத்துக்கு அனுப்புங்க, ட்ரெண்ட் சொல்லிட்டு கூட இந்த ட்வீட் அனுப்புங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுங்கன்னு. ஆனா சரி ரைட் இனிமேல் தமிழ்ல போடலன்னான்ட்டாரு. முடிஞ்சிச்சு. ரைட் ஓகே, இனிமேல் தமிழ்ல போஸ்ட் போட வேணாம், நிறைய அழுத்தமாகுது, தாக்கமாகுது. ஓகே ஓகேண்ணா. சாங்க பொறுத்தது ஒரு 2-3 டைம் கேட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ற. உடனே ஒரு கண்டினியூஸா ஒரு 2 டைம் கேட்டுட்டா ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனல் டிசிஷன் எடுத்துக்கலாம். மேபி உடனே கேட்ட உடனே சில டைம் வந்து டக்குன்னு மாறுபடலாம் இல்லையா? இல்ல 2-3 டைம்ஸ் கேட்டுட்டு யார் சொன்னான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து இந்த பாட்டை வந்து நான் நீங்க தான் சொன்னேன். அந்த பாட்டை வந்து நீங்க வந்து ஒரு 3-4 வாட்டி கேட்டுட்டு நாளைக்கு வந்து பிடிச்சிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பிடிச்சிருந்தா சொல்றேன், பிடிக்கலன்னா நான் அமைதியா இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒப்பீனியன் சொல்லலாம் ப்ரோ, நீங்க அமைதியா தான் இருக்க தவிர நீங்க ட்ராக்கர் நீங்க இது. ஆனா நீங்க எல்லா படத்துக்கும் அதை பண்ணா யாருமே கேட்க போறது இல்லையே. புரியுது புரியுது ப்ரோ. ஆனா அதான் நான் வந்து சொல்லியிருந்தேன் எல்லா படத்துக்கும் நான் பண்றேன், ஆனா இனிமேட்டு இங்கிலீஷ்லயே பண்ணிடுறேன். இப்போ நீங்க சூர்யா ஃபேன்ஸ் வந்து டெய்லி ஸ்பேஸ் போடுறாங்க. ஜிபி ஒரு மாவீரன் தெரியும், டெய்லி இப்போ ரெட்ரோ ரிலேட்டடா போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களாம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஒரு மாவீரன் போட்டிருக்கு. என்ன திட்டுவாங்க. அதான் என்னடா நீங்களா போய் பக்கத்துல உட்காந்து இருக்க பல்ல காட்டிட்டு இருக்கேன்னு. உங்களை திட்டணும்னா திட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இல்ல, நீங்க முதல்ல உங்களுக்கு நீங்க இப்பதான் நீங்க நேர்மையா இல்லை. நீங்க வந்து ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, ஆமா ப்ரோ எனக்கு பட்டுச்சு, நான் அதை நீங்க ஓப்பனா சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அந்த பையன் ஒத்துக்கிட்டான் அவனை அப்படி போயிடுவாங்க. நீங்க இப்ப கூட எனக்கு உண்மையிலேயே மனசுல பட்டுது அப்படின்றீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை உங்களுக்கு மனசுல பட்டுது மேல ஷேர் பண்ணுங்க, வேற யாராவது ஸ்டார் சொல்ல படத்தை. அதுதான் நேத்து ஓஜி சம்பவம் சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி. நீங்க எந்த ட்வீட்டும் பண்ணலையா அதுக்கு?
ஏங்க அது பாட்டு ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. அதனால சரி நான் ட்வீட் பண்ணலன்னு சொன்னேங்க. இப்ப அதுக்கும் ட்வீட் ஆனா பண்ணணுமா? பரணி சிம்பிளா சொல்றேன், ஒரு வரியில 2 வரியில முடிக்கலாம். நீங்க அந்த பாயிண்ட் அப்படியும் போக மாட்டீங்க, இப்படியும் போக மாட்டீங்க, நான் 2 சைடும் எப்படின்னா போக முடிக்கணும். மாட்டீங்க. இதை எனக்கு அதை முடிச்சு நான் சொல்லக்கூடாது. கொடுக்கணும்ன்றீங்களா? சரி சரி நீங்க நான் சொல்றேன், ஓகே அப்புறமேல பிரகாஷ் ப்ரோ, சொல்றேன், பாய் விடுங்க. பாய். என்ன இல்ல இல்ல டாடா. அந்த அந்த ஸ்பேஸ முடிக்கிறது இல்ல, இது இந்த கீழே வேற முத்துன்னு ஒரு ஐடி, டிபி மேட்ச் இல்லாத ஃபர்ஸ்ட் ஐடி. டே மட்டும் தான் அப்படி இருக்கும். பரணி ப்ரோக்கு பயங்கரமா அந்த 2 நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் கமெண்ட்ல ஐயோ நீ மேல வந்து பேசியா சும்மா என்ன டீம் இல்ல என்ன இல்ல மேட்ச் அவர் இல்ல 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 அவர் சொல்றது அவர் சொல்றதும் கரெக்ட் தான். அவர் பாயிண்ட்ல அவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா யாருக்குமே ஜாலராட்சி வரணும் இல்ல. இன்னொன்னு என்னன்னா பரணிய ரவுண்டு கட்டுற மாதிரி தெரியும் நேத்து அது போட்டிருந்தாரு. கரெக்ட் ப்ரோ. ஆனா அது அவரு நேத்து அப்படி யார ஃபாலோ இருந்துச்சு, ஒரு பண்றாருன்னு உள்ள கட்டம் போய் இருந்துச்சு. பார்த்தாதான் தெரியுது. அவர் ஒரு சிவகார்த்திகேயனோட அபியூசர் ஐடி ஒன்று இருக்கு. அவரு தனுஷ ட்ரோல் பண்ணிருக்கு, சூர்யாவை ட்ரோல் பண்ண போஸ்டா அதுல வரிசையா இருக்கு. அப்போ அதுல இருந்தே புரியுது அவரு யாருன்னு. ஓ இல்ல ஆக்சுவலா இது பாருங்க நான் மாவீரன் bro உங்களுக்கு தனியா ஒரு டிஎம் பண்றேன். நான் சொல்றேன், வேற ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு ஓகே அது ஓகே. வேற ஒரு மாதிரி லைட்டா இல்ல உறுத்தலா இருந்துச்சு. அது சொல்றேன். மாவீரன் ப்ரோ தான் ஒவ்வொரு ஐடிக்கும் நதிமூலம் ரிசிமூலம் பாக்குறாரு. நம்ம டெக்ஸ்ட் மேலோட்டமா பாத்துட்டு இல்ல விட்டுறோம். ப்ரோ, நான் அவர் 2-3 எல்லாத்தையும் நாளாவே பார்த்து பார்த்தேன். இப்போ தெளிவாயிடுறாரு. அவருக்கு பதில் கவுண்டர் கொடுத்துட்டு சரி எதுக்கு உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லி பாக்குறேன். அவரு அந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஐடியா பதிலுக்கு இவரை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அவரு வேற யாரும் இல்ல, சிவகார்த்திகேயன் ஃபேன் பம்பல் பீன்னு ஒரு ஐடி இங்க வந்து அடிக்கடி அப்டேட் கேட்கும். இல்ல சரி ஓகே. சரி பிரகாஷ் நான் ஸ்பேஸ் முடிச்சிடலாமா? சரி ரைட். பரணி ப்ரோ ஹேட் இன்னைக்கு வந்து பண்ணிட்டேன்னு மேட்ச் சொல்லிட்டீங்க. அது ஆரம்பிச்சு எனக்கு ஒரு சரி மாதிரி போறேன். இல்ல ஆயிடுச்சு. நான் சாரி. அது ஃப்ரீ தான், சில் தான். நான் டிஎம் பண்றேன் உங்களுக்கு. வேற ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல பரணி ப்ரோ சிம்பிளா எனக்கு சொன்னல பண்றேன் எப்படி முடிக்கிறதுன்னு. இப்ப அவர் முடிச்சாரு பாத்தீங்களா? அதான் எல்லாம் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றதுதான். ஏன்னா இப்ப அவர் அப்படி முடிச்சாரு பாத்தீங்களா ஒரு வார்த்தை. அதாவது யாராவது ஹர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த உண்மையாக ஹர்ட் பண்ணிதான் சரி அந்த டாபிக்கை முடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஒண்ணு அந்த சரி இல்ல நான் இப்படிதான் இதுக்காக தான் போட்டேன்னு ரீசன் சொல்லிட்டு போயிடணும். அதை தான் எல்லாம் சொல்றது. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். இல்ல ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டா வேலை முடிச்சு அவங்க எதிர்பார்க்கறது. 3ல ஏதாச்சும் ஒண்ணுதான் அந்த ஒரு தீர்வா பாக்குறது. நீங்க 3மே பிரகாஷ் போகலங்கிறதா ப்ரோ, எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. நான் வேற அதை நம்ம ஸ்பேஸ் அப்புறம் எல்லாம் போன்ல போடல. பேச முடிஞ்சா பேசுவோம். கமலை பத்தி கமல் தான் என்னடா கிழிச்சானுவாங்க டக்குன்னு. இப்ப இருக்கிற ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் பயங்கரமா சொல்றதுன்னு தலைக்கிறோம். என்னடா உங்களுக்கு தெரியும். பட் நம்ம சினி டாக்கு இது டக்குன்னு ஒரு செகண்ட் ஞாபகம் இருந்தாலும் அப்படியே அமைதியா வந்துருவேன். இங்க நம்ம அன்வான்ட் இதெல்லாம் நமக்கு அப்படின்னு. பட் இது பரணி ப்ரோக்கு எங்கேயுமே தோன்றதுன்னு தான் எனக்கு இது. சரி ரைட் ஓகே. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன் அன்னைக்கு, நேரத்தே சொல்லணும்னு நினைச்சேன். இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நாளைக்கு நானே ஒரு ட்வீட் போடுறேன்னு வச்சுங்களேன். அந்த ட்வீட்டுக்காக மட்டும்தான். அதே மாதிரி பரணி போடுறோம், அந்த ட்வீட்டோட முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்பேஸுக்கே அது வராது. ஸ்பேஸுக்கும் அந்த ட்வீட் போடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது தான். ஆக்சுவலாக தனித்தனி இதுதான். அதை சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே விட்டுட்டேன். டாபிக் அது வேற மாதிரி சொல்ல நினைச்சேன், அதையும் விட்டுட்டேன். இன்னைக்கு அது வேற மாதிரி டோன்ல வரணும், அது சொல்லலை. பட் யாராவது தனித்தனி நபரதோட தனித்தனி இதுதான். என் ட்வீட்டே இங்கே வந்து பாதிக்காது, அதை சொல்லிடலாம். சினி டாக் ஸ்பேஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை தான். நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்றீங்க. அதைத்தான் நான் ஒரு சூசகமா ஒரு வார்த்தை ரெடி பண்ணேன். அந்த வார்த்தை மறந்துச்சு எனக்கு மைண்ட்ல. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வந்தா சொல்றேன். உங்களுக்கு தெரியாது, டேக் பண்ணி ஸ்பேஸ் போடுவாங்க, வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா ஏற்கனவே ஒரு தடவை பரணி போயிருக்கிற அப்படி அந்த ஸ்பேஸுக்கும். நம்ம இன்னொரு நாள் பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். எல்லாம் மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க, நாளைக்கு டீட்டெயிலா பேசுவோம். நான் பரணிக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். பாய் 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 பாய். எல்லாருக்கும் பாய் ப்ரோ. பாய் மாவீரன் ப்ரோ. டேக் கேர். ஓகே ப்ரோ.